पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि सत्सवो व्यात्सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். வியாச பாஷ்யம் விசாரம் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்பன்னா பஞ்ச கிளேஷங்களை பத்தின விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகா. கிரியாயோகம்னா தபசு, சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். அது எதுக்காக பண்ணணும் அப்படின்னா சமாதி பாவனார்த்தம், சமாதியை பாவிக்கிறதுக்காகவும் கிளேஷ தனுகரணார்த்த, கிளேஷங்கள் எல்லாம் மெலிஞ்சு போறதுக்காகவும் லீனாகிறதுக்காகவும் கிரியாயோகம் பண்ணணும். கிளேஷங்கள்னா எத்தனை அப்படின்னா பஞ்ச கிளேஷாக அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாகான்னு பார்த்துக்கோ. கிளேஷங்கள் 5 வெரைட்டி. இதுல ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அவித்யா அப்படின்ற கிளேஷம் என்ன அப்படின்னா அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம். அவித்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டு. அதுக்கு மேலதான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் சொல்ற 4 கிளேஷங்களும் உண்டாகின்றன. பார்த்தாச்சு. அப்ப கிளேஷங்கள்னு சொல்லலாம். அது இல்லாம வாசனைகளும் சொல்லலாம்.
அப்ப எப்படி அப்படின்னா நம்ம பின்னாடி பார்க்க போறோம், ஒவ்வொன்றா பார்க்க போறோம். கிளேசங்கள்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் உண்டாகுது. வாசனைகளும் கிளேசங்களும் வேற வேற இல்லை அப்படின்னு மெதுவா பார்க்க போறோம் அடுத்த இதுல. இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிரசுப்த தனு விச்சின்ன உதாரணம்னு 4 விதமான வாசனைகளை சொல்லியிருக்காரு. 4 விதமான வாசனைகளை சொன்னதுக்கு பிறகு அப்ப அவித்யா அப்படின்னா என்னன்னா, கிளேசங்களுக்கு வேறானதாகவோ வாசனைகளுக்கு வேறானதாகவோ அவித்யான்னு ஒண்ணு இல்லை. எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கணும். அவித்யா கண்ணுக்கு தெரியுமா சுவாமினா? கண்ணுக்கு தெரியாது. ஆனா வியக்தமாகுமானா? அது அவித்யான்றது காரியானுமேய, காரியத்தினால அனுமேயம் பண்ணக்கூடிய பதார்த்தம், அனுமான பதார்த்தம்னு பேர். ஒண்ணு இருக்கு. இல்ல அப்பா அம்மா இருக்காங்களா? எப்படி தெரியும்? புள்ள இருக்கான், புள்ளைய பார்த்த உடனே அப்பா அம்மா கண்டிப்பா இருக்கணும்னு அனுமானம் பண்றோம்ல. அப்பா அம்மா இல்லாம புள்ள வந்திருக்க முடியாது. ஒரு மரம் இருக்கு, கண்டிப்பா விதை இருந்திருக்கணும். ஒரு கோழி இருந்திருக்கு, அப்ப முட்டை கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை வச்சு ஒரு காரணத்தை அனுமானம் பண்றோம். அப்ப அதே மாதிரி எனக்குள்ளார மனசுல வந்து பாத்தீங்கன்னா கிளேசங்கள் உண்டாகுது. கிளேசங்கள் மனசுல உண்டாகுது. அப்ப கிளேசம் உண்டாச்சு அப்படின்னாவே அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா காரணம், கிளேசங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார உண்டாகிற காரியம். மனசுல கிளேசம் உண்டாகுது, ஆமா அப்படின்னு அகங்காரம் இருக்கு, ராகம் இருக்கு, துவேஷம் இருக்கு, மரண பயம் இருக்கு. அப்ப இதெல்லாம் மனசுல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டதா இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம். அதான் அவித்யா. அப்ப காரணமும் காரியமும் வேற வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வேற இல்லை. காரணம் தான், விதை தான், செடியாச்சு, முளையாச்சு, செடியாச்சு, மரமாச்சு. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா தான் வந்து பாத்தீங்கன்னா கிளேசங்களா மனசுக்குள்ளார என்ன ஆகுது? வெளிப்படுகின்றது. அப்ப அவித்யான்றது வந்து கிளேசங்களுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லை. சரி, அந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளேசங்கள் வெளிப்படுது அப்படின்னா காரியம், இந்த அவித்யாவையே டைரக்டா வேற ஏதாவது சொல்லலாமான்னா வாசனைகள் சொல்லலாம். அந்த வாசனைகள் எத்தனை அப்படின்னா, பிரசுப்த வாசனை, தூங்கிட்டு இருக்க வாசனை, தனு வாசனை, நம்ம பிரதிபக்ஷ பாவனா பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிருக்கிற மெலிய வச்சிருக்கிற வாசனை. எங்க ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா விச்சின்ன வாசனைகள்லையும் உதார வாசனைகள் அப்படின்னு 2 வாசனைகள்லையும் நம்ம என்ன பண்றோம்? பிரதிபக்ஷ பாவனையை பண்ணணும். பண்ணி 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 அதை லீன் ஆக்குறதுக்காக தான் இந்த காரியம். அப்ப வாசனைகளை லீன் ஆக்குறதுக்கு என்ன சாமி சாதனம்னு கேட்டீங்க அப்படின்னா, முக்கியமான சாதனம் முதல் சூத்திரத்தை படிச்சிருங்க, தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதான. அப்ப வாசனைகளை லீன் ஆக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிரதிபக்ஷ பாவனா, கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார உபாசனை, தபசு. இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ணாம இருந்தீங்கன்னா வாசனைகள் மெதுவா மெதுவா க்ஷீணமாகும். கூடவே வந்து ஓங்கார உபாசனையை பண்ணிட்டு இருக்கணும். கூடவே மோட்ச சாஸ்திரத்தை படிக்கணும். இந்த 3த்தையும் பண்ணும்போது இந்த கிளேசங்கள் வந்து பாத்தீங்கன்னா லீன் ஆயிடும். தனுக்கரத்தடையும் சமாதியை நம்ம பாவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவோட சொரூபம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது சூத்திரம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. தத்ர அவித்யா சொரூபம் உச்சியதே. அவித்யாவோட சொரூபமானது இப்பொழுது சொல்லப்பட போகிறது. 5வது சூத்திரத்துல சொல்றோம். என்னது அவித்யாவோட சொரூபம்? நல்லா புரிஞ்சுக்கணும். அவித்யா வேற, வாசனைகள் வேற இல்லை. அந்த வாசனைகள்ன்ற அவித்யாவும் 2 வேற வேற இல்லை. சித்தம்ன்றது ப்ரொஜெக்டர், அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய பிலிம் ரோல் தான் அவித்யா. சரிச்சா? அப்ப சித்தம்ன்றது தான் மனசு. மனசுக்குள்ளார அவித்யா எப்படி இருக்கு? வாசனா ரூபத்துல இருக்கு. அது சூக்ஷ்மமா வெளிப்படும் போது எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிம் ரோல். பிலிம் ரோல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது எப்படி வெளிப்படும் அப்படின்னா 4 விதமான கிளேசங்களா வெளிப்படும். புரிஞ்சுக்கணும். பிலிம் ரோல்ல இருக்கிறது வாசனைகள், பிரசுப்தன விச்சின்ன உதாராக. அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்? அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷமா ப்ரொஜெக்ஷன் ஆகும். அப்ப காரணம் காரியமா பரிணமிக்கும். அப்ப சொரூபம் என்ன? அவித்யாவோட சொரூபம் என்ன? இன்விசிபிள்னு சொல்லியிருக்கீங்க, பார்வைக்கு முடியாது, அவ்வியக்தம்னு பேரு, அவ்வியாக்கிருத்தம்னு பேரு, மேனிஃபெஸ்டேஷன் ஆகாதது. அதோட சொரூபம் என்ன அப்படின்னா சூத்திரம் ஆரம்பிக்குது. 5வது சூத்திரம், முக்கியமான சூத்திரம். அனித்யா சுச்சி.
அனித்யா சுச்சி துக்கானாத்மசு அனித்யா சுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிர் அவித்யா நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிர் அவித்யா அனித்யா சுச்சி துக்கானாத்மசு அனித்யா சுச்சி துக்கானாத்மசு நித்ய சுச்சி சுகாத்மக்யாதிர் அவித்யா. ரொம்ப அற்புதமான இது. அனித்தியமான விஷயங்கள்ல 4 சொல்லியிருக்க. அனித்திய அசுச்சி பிரிச்சுங்க. அனித்திய அசுச்சி துக்க அனாத்மசு 4 இருக்கு. அனாத்மா எனது முதல்ல அனித்தியம். அசுச்சி அப்படின்னா அசுத்தமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கமானது. அனாத்மான்னு சொல்லக்கூடிய ஜடம். அனாத்மான ஜடம். அனித்தியமானது, அசுத்தமானது. அசுச்சினா அசுத்தமானது, துக்கமானது, அது அப்புறம் அனாத்மான்னு சொல்லக்கூடிய ஜடம். இந்த 4லையும் நித்திய புத்தி. முதல்ல அனித்தியத்துல நித்திய புத்தி வருது. நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகம் நித்தியம்னு நினைக்கிறோமா? நம்ம நடுவுல வந்தோம், நம்ம போயிடுவோம். இந்த உலகம் எப்பவுமே இருக்கும். ஒரு லேண்ட் வாங்கி போட்டா நல்லா இருக்கும் சுவாமி, சேஃபா இருக்கலாம், நம்ம நித்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமான விஷயங்கள்ல நமக்கு நித்திய புத்தி இருக்கு அப்படின்னா அவித்யா. சிம்பிள். அதே மாதிரி அசுச்சி இந்த நாருக்கு பாருங்களேன். ஐயோ, நான் நாதபுரம் 2 நாளுக்கு லேகியம் ஒன்று போன வாரம் சாப்பிட்டாரு. ஒரே ஸ்மெல்லு. இந்த லேகியம் சாப்பிட்டா பாடி ஸ்மெல் வருது. அதுக்கப்புறம் ஏங்க இன்னுங்க சோப்பு போடுறீங்களா இல்லையான்னு கேட்டா, இல்ல சாமி லேகியம் ஒன்று சாப்பிட்றேன், ஃபர்ஸ்ட் அதை நிப்பாட்டுங்க. அரிஷ்டம், லேகியம்ல அரிஷ்டம். ஒரே பேட் ஸ்மெல். கூட போகணும் வரணுமே, நிப்பாட்டுங்க அப்படின்னு நிப்பாட்டினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் இல்லாமல் போச்சு. ஐயோ சரீரம். நானும் பார்க்குறேன், சாண்டல்வுட் சோப்பா போட்டு போட்டு மைசூர் சாண்டல் போட்டு போட்டு பார்க்குறேன். இந்த சரீரம் வந்து நாடிட்டே தான் இருக்கு. என்ன சோப்பு போட்டாலும் ஸ்மெல் வரதான் செய்யுது. ஆனாலும் நமக்கு என்னன்னா பவித்திரம். இந்த சரீரம் எப்படிப்பட்டது? பவித்திரம்னு நினைக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் இருக்கா நமக்கு பிரத்யட்சமா தெரியறது. இந்த சரீரம் பிறந்ததுல இருந்தே நாரிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு மாதிரி கூச்சமா இருக்குல்ல, நாரிக்கிட்டே இருக்குன்னா உண்மை தானே? உண்மை. வேற ஏதாவது மாத்தி சொல்றேன்னா இல்லை, நாரிக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன, இது சுத்தமானது பவித்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் ரொம்ப சௌச்சமா இருக்கேன், சுத்தமா இருக்கேன் அப்படின்னு. ஐயோ, டாய்லெட்டு, மொபைல் டாய்லெட் இது. மூத்திர பையில வந்து பார்த்தீங்கன்னா யூரின் பிளாடர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா யூரின் இருக்கு எல்லாத்துக்கும். எங்கெங்க சௌச்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மலை வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி இருக்கு. சாப்பிட்டதெல்லாம் மலமா இருக்கு. எல்லாம் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆகல. உள்ள இருக்கிறதெல்லாம் ரத்தம். வெளியில வந்துச்சுன்னா ஐயோ ரத்தம் அப்படின்றோம். உள்ள ரத்தம் தானே இருக்கு. ஃப்ளஷ். வெளியில பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்ஷை பார்த்தா எங்கேயாவது மட்டன் ஸ்டால், பீஃப் ஸ்டால் வெளியில ரமணாசிரமத்தை கிராஸ் பண்ணி போகும்போது அங்க இருக்கு தூரத்துல. அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிக்கிட்டே போகும்போது சில சமயம் இப்படி பார்த்துருவோம். பார்த்தா ஐயோ ஒரு மாதிரி இருக்கும், கூச்சமா இருக்கும். அந்த மீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்க விட்டுருக்கான். அதே உள்ள இருக்கிறது. நம்ம வந்து அதை பார்த்து ஐயோ அப்படின்றோம். அதுதான் இந்த உடம்புல ஃப்ளஷ்ஷா இருக்கிறது. ஐயோ, இந்த சரீரத்தை போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதான் அவித்யா. அப்ப அனித்தியத்துல நித்திய புத்தி. இந்த சரீரத்தை எடுத்துக்கலாம். நான் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன், 1000 வருஷம் கோடி வருஷம் வாழ்ந்துருவேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு முட்டாள்தனம் இல்லை? இது நித்தியம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். யக்ஷ பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவற்றை யுதிஷ்டர்கிட்ட வந்து அந்த யக்ஷம் கேள்வி கேட்குது, இந்த உலகத்திலேயே ஆச்சரியமானது எது அப்படின்னு கேள்வி கேட்குது. கேட்டோன்னே யுதிஷ்டர் சொல்றாரு, டெய்லி டெட் பாடி போயிட்டே இருக்கு. ஆனாலும் நமக்குள்ளார மரணத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம சாக மாட்டோம்னு நினைக்கிறோம் பாருங்க. இதாங்க ஆச்சரியம். இதுக்கு பேர் தான் அவித்யா. நம்ம நித்தியமா இருந்துருவோம். நம்ம பண்ற காரியத்தெல்லாம் பாருங்க, எல்லாத்தையும். ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, சிஷியர் தான். அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு, சிஷியர், சாமி இது எவ்வளவு நாள் சாமி வரும்? ஏங்க இந்த சரீரத்துக்கே நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. இதுக்கு கேரண்டி, வாரண்டி, ஒவ்வொன்றுத்துக்கும் கேரண்டி இருக்கா? என்ன 2 வருஷம் தான் கேரண்டி, 5 வருஷம் கேரண்டி இல்லையா? நம்ம 5 வருஷம் இருப்போமா? தெரிய மாட்டேங்குது. ஆனா நமக்குள்ளார என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம நித்தியமானவன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு நினைப்பு இருந்துகிட்டு இருக்கு. இந்த சரீரம் நித்தியமா இருக்கும் அப்படின்னு, செத்து போகாம இருக்கும். அப்ப அனித்தியத்துல நித்திய புத்தி வைக்கிறோம், அசுத்தமான தேகத்துல
சுத்தம் பவித்திரம்னு நினைக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துக்கமான விஷயங்கள் எல்லாம் வந்து துக்கம் கொடுக்க வேண்டிய விஷயம். எது துக்கம் கொடுக்கும்? சரீரம் தான். இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பாடாப்படுத்தி எடுக்குது. எப்ப பார்த்தாலும் இப்ப சௌக்கியமா இருக்கு. 3 மாசமா பட்ட அவஸ்தை இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரிஸ்கா இருக்கு. அணைப்பட்டு அடிக்கலாம் போல இருக்கு. சரீரத்துல பலம் இருக்கு. ஆனா என்ன எதுனா அடுத்து என்ன ஆகுன்னு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சு. அடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நாளைக்கே ஏதாவது ஆயிடும் எனக்கு. ஒரே மாதிரி சரீரம் வந்து பாத்தீங்கன்னா போறதே இல்லை. பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஏதோ வாரத்துக்கு ஒண்ணு ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். இப்ப நல்லா இருக்கு, இவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப நல்லா இருக்கு, நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. அப்ப படுத்தி எடுக்குது, துக்கம் கொடுக்குது. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா சுகம் தரும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் சரீரம் மட்டும் இல்ல, எதிர்க்க சரீரமும் சுகம் தரும் நினைக்கிறேன். ஒரு ஸ்திரீ சரீரம் வந்து எனக்கு சுகம் தரும் நினைக்கிறேன். எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். அப்ப துக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நான் சுகம் கொடுக்கும் நினைக்கிறேன் பாருங்க, அது அவித்யா. அதுக்கப்புறம் வந்து அனாத்ம விஷயம். அனாத்ம விஷயம் இது. அனாத்மான ஜடம்னு அர்த்தம். ஆத்மான சைத்தன்யம், அனாத்மான ஜடம். நான் பார்ப்பவனை தவிர்த்து, திரஷ்டாவை தவிர்த்து பார்க்கின்ற எல்லாம் ஜடம். இந்த தேக நான் பார்க்கிறேன் ஜடம், என் மனசை நான் பார்க்கிறேன் ஜடம், புத்திய பார்க்கிறேன் ஜடம், பிராணனை பார்க்கிறேன் ஜடம், வெளியில இருக்கிற வஸ்துக்களை பார்க்கிற ஜடம், மற்ற சரீரங்களை பார்க்கிற ஜடம், எல்லாம் ஜடம் தான். ஒரே ஒரு திரஷ்டா. இந்த திரஷ்டாவை தவிர்த்து மித்தி எல்லாம் வந்து ஜடமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் சேத்தனமுடைய மாதிரியே பார்க்கிறேன், ஆத்மாவாவே பார்க்கிறேன். அப்படி பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா அவித்யா. அப்ப 4 விஷயங்கள். அனித்தியத்துல நித்திய புத்தி, அசுச்சியில சுச்சி புத்தி, அசுச்சினா அசுத்தம், அதுல சுச்சி அப்படின்னா சுத்த புத்தி. அதுக்கப்புறம் துக்க விஷயத்துல வந்து சுக புத்தி, துக்கம் கொடுக்கறதுல எல்லாம் சுக புத்தி. அதுக்கப்புறம் அனாத்ம விஷயங்கள்ல எல்லாம் ஆத்ம புத்தி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கியாத்தினா ஏற்கனவே பார்த்துக்கோம், விவேக கியாத்தி. இந்த இடத்துல கியாத்தினா ஞானம் அப்படின்னு அர்த்தம். கியாத்தி விவேக கியாத்தினா விவேக ஞானம். அந்நியதா கியாத்தினா அந்நியத்தான வேற, இது வேற நான் வேறன்ற ஞானம். அதே மாதிரி கியாத்தின்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல அறிவு. இத மாதிரி நமக்கு ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கியாத்திர் அவித்யா. இதுக்கு பேர் தான் அவித்யா. ரொம்ப சிம்பிள். இந்த சூத்திர வெப்பம் ஞாபகம் வச்சு. பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற. என்னன்னு பார்ப்போம். அனித்திய காரிய பாஷ்யம் வந்துருங்க. அனித்தியமான காரியத்தில் நித்திய கியாத்திகி. அனித்தியமான, முதல் ஒவ்வொன்றா தனித்தனியா எடுக்கிறார். அனித்தியமான காரியங்கள்ல, காரியங்கள் எப்பவுமே அனித்தியம், காரியங்கள் எப்பவுமே அனித்தியம். அந்த அனித்தியமான காரியத்துல நித்திய கியாத்திகி. நித்திய கியாத்தினா நித்தியம் என்ற புத்தி, நித்தியம் என்ற ஞானம், நினைப்பு. நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும், காரியத்தை எல்லாத்தையும் இது நித்தியம். ஒரு வீடு கட்டினா அது நித்தியம் நினைக்கிறோம். நம்ம எல்லா காரியத்தையும் நித்தியம் நினைக்கிறோம். அப்ப அந்த கியாத்திக்கு பேர், அந்த அறிவுக்கு பேர் தான் அவித்யா. முதல் லட்சணம். அப்ப லட்சணத்துல அவித்யானா என்னன்னு யாராவது கேட்டாங்கன்னா 4 லட்சணமா பிரிச்சுக்கணும். அனித்தியத்துல நித்திய புத்தி இருந்துச்சுன்னா அது அவித்யா. தத்யதா, அது எவ்வாறெனில், ஏதாவது சொல்லுங்க சுவாமி எக்ஸாம்பிள். அப்படின்னு ஆச்சாரிய சொல்றார். துருவா பிருத்திவி. நம்ம நினைக்கிறோம் இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா நிலையானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஐயோ சாமி, இதெல்லாம் காரியம் சாமி. காரியம் எப்பவுமே என்ன ஆகும், ஒரு நாள் டும்னு காரணத்துல போய் லயமாயிடும். நம்ம வேதாந்தத்துல பாத்தீங்க அப்படின்னா எதுல போய் லயமாகும், ஈஸ்வரன்ட்ட போய், காரணகர்த்தாவா இருக்கிற ஈஸ்வரன்ட்ட, பரமேஸ்வரன்ட்ட போய் லயமாயிடும். மாயையிலிருந்து உண்டானது, வேதாந்தத்துல இருந்து பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து உண்டானது மாயையிலேயே லயமாகும். பிரகிருதியிலிருந்து உண்டானது சாங்கியத்துல பிரகிருதியிலிருந்து உண்டாகுது, பிரகிருதியிலேயே போய் லயமாயிடும் பிரளய காலத்துல. அப்ப ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், இது நித்தியமானது, இந்த பிருத்திவி நித்தியமானது நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, துருவா பிருத்திவி, துருவான்றதுக்கு அர்த்தம் நிலையானது, இந்த பிருத்திவி நிலையானது என்று நினைக்கிறோம். 2வது துருவா சந்திர சச்சந்திர தாரக தியௌஹு. இந்த துருவானா நிலையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனோடும் தாரகைகளோடும் கூடிய சொர்க்கலோகம். தியௌஹு அப்படின்னா சொர்க்கம். நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ச சந்திர தாரகா தியௌஹு. சந்திர தாரகைகளோடு கூடிய, சந்திரன் நட்சத்திரங்கள் தாரகைகள் இவைகளோடு கூடிய அந்த சொர்க்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியமானதுன்னு நினைக்கிறோம்.
சந்திரன் ரொம்ப நாள் இருக்கும், சூரியன் ரொம்ப நாள் இருக்கும், நித்தியமானது. அதே மாதிரி நட்சத்திரங்கள் நித்தியமானது, சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லா கர்மகாண்டிகள் எல்லாம் சொர்க்க காமோ ஏஜேத சோமேன, சோமத்தினால சோம யாகத்தை பண்ணட்டும். எதுக்கு? சொர்க்கத்தை அடையணும். ஏன் சொர்க்கத்தை அடையணும்? அது நித்தியமானது அப்படின்னு கர்மகாண்டிகள் நினைக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யா. அதுக்கப்புறம் அமிர்தா திவௌ கசஹா இதி, திவௌ கச இதி. அமிர்தா அப்படின்னா அந்த சொர்க்கம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது? மரணம் இல்லாதது. நான் சொன்னல, இந்த படையப்பா படம், படையப்பா படத்துல என்ன பண்ணுவா, லாஸ்ட்ல சந்திரமுகி என்ன பண்ணுவா, ஒரு பிளே இது மாதிரி கீழே ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ் டக்குன்னு விலகும், உள்ள ஆள் இறங்கும், டக்குன்னு முடியும். சொர்க்கத்திலேயே அதே மாதிரி சாமி, உங்களுக்கு மெமோலாம் அனுப்ப மாட்டாங்க. மெமோலாம் வராது. பிளட் ப்ரெஷர், சுகர் இது எதுவுமே வராது. திடீர்னு நல்லா ஃபிட்டா இருப்பீங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. திலோத்தமாவோட டான்ஸை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. டான்ஸை பார்த்துக்கிட்டு கந்தர்வன் இங்க நாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான், மியூசிக் போயிட்டு இருக்கும். இளையராஜா மியூசிக்லாம் என்ன ஒண்ணு இல்லை, அங்க ஆனந்தமா மியூசிக் கந்தர்வ இசை போயிட்டு இருக்கோம், டான்ஸ் போயிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கையில பாத்தீங்கன்னா சூப்பரா பலூடா எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. தெய்வலோகத்துக்கு பலூடா, தேவலோகத்து பலூடாவை எடுத்துட்டு ஆஹா சூப்பரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஆகும், உங்களை இறக்கி விட்டு மூடி, அவ்வளவுதான். என்ன ஆனீங்கன்னு தெரியாது. மரணம் அப்படின்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மரணம் இருக்காது அப்படின்னு. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு பானைய பண்றோமோ, எத் கிருத்தியம் எத் கிருத்தகம் தது அனித்யம். எது செய்யப்படுகிறதோ கர்மத்தினால் அது அனித்யம். கடவது ஒரு பானை செய்யறோம், அந்த பானை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பண்ணப்பட்டது, ஒரு காலத்துல உடஞ்சி போயிருக்கு. அதே மாதிரி கர்மத்தினால சோமயாக மாதிரியான யாகங்களை பண்ணி சொர்க்கத்தை அடைஞ்சோம், அதோட பலன் தீர்ந்து போனோம்னு என்ன ஆயிடும்? அந்த சொர்க்க பலனும் நாசமாகும். ஆனா எல்லா கர்ம காண்டிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா சொர்க்கம் நித்தியமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் இங்க சொல்றாரு, அமிர்தா திவௌ கசௌ, அமிர்த சுரூபமானது. அமிர்தம்னா என்ன அர்த்தம்? அமிர்தம் இது அமிர்தம். அமிர்தம்னா என்ன அர்த்தம்? மரணம் இல்லாதது. அங்க போனா மரணமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறான். அங்கேயும் உங்களோட போஸ்டிங் இல்லாம போயிடும், கீழே இறக்கி விட்டுருவாங்க, பேக் டு பவிலியன் வரணும் அப்படி நினைக்கிறது. இது இந்த விதமா நம்ம நினைக்கிறது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னது? அவித்யா. நீங்க ராஜஸ்தான்ல போர்ட் எல்லாம் நான் யூடியூப்ல பார்ப்பேன். ஒவ்வொன்றும் கட்டி முடிக்கிறதுக்கு, ஐயோ காம்பவுண்ட் கட்டுறதுக்கே அவ்வளவு பெரிய டைம் எடுத்திருக்குது. ஒவ்வொரு போர்ட்டையும் பாத்தீங்கன்னா கோட்டைகளா, பெரிய பெரிய கோட்டைகள்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஐயோ என்ன பெரிய கோட்டைகள்லாம் இருக்கு, எப்படி கட்டியிருப்பானே புரியல. எப்படி அவன் கட்டி முடிக்கிறதுக்குள்ளார அவன் ஜீவனம் முடிஞ்சு போயிருக்கும், வேற யாராவது வாழ்ந்துகிட்டு இருப்பானா இருக்கும். அப்ப என்ன நினைப்புல கட்டியிருப்பான்? இவ்வளவு பெரிய பெருசு பெருசா கட்டியிருக்கானுங்களே, எதுக்காக கட்டினானுங்க இவ்வளவு? அவ்வளவு அவித்யா. இவன் ஏதோ 1000 வருஷம் வாழ்ந்துருவேன், இந்த பூமி இருக்கும், நானும் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கான். இது மாதிரி முட்டாள்தனம் ஏதாவது இருக்கா? அப்போ அவித்யானா அவித்யா தான். இந்த மொத்த லோகத்துல எல்லாத்தோட புத்தியிலையும் அவித்யா தான் இருக்கு. ஒரு விஷயம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ததா அசுச்சௌ, அது போலவே 2வது விஷயம். அசுச்சௌனா என்ன அர்த்தம்? அசுத்தமானவற்றில். எது அசுத்தம்? பரம பிபீத்சே காயே, ரொம்ப பிபீத்சே அப்படின்னா பயப்படுத்துறது. பரம பிபீத்சேனா ஒரு மேலான பயப்படுத்தக்கூடியது எது? இந்த தேகம், காயம். காயம்னா தேகம், நம்ம உடம்பு. இந்த காயம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? பயப்படுத்திட்டே இருக்கு. ஐயோ சாமி, யாரை பார்த்தாலும் சாமி சுகர் லெவல் பாத்தீங்களா? சுகர் எதுக்கியா பார்க்கணும், டெய்லி பார்க்கணுமா? என்ன ஒரு சாமி ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல சுவாமி. அவர் நல்ல ஜோக்கா இருப்பாரு, இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மனசுக்கு எதமா இருக்கும். அவர் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு வாட்டி பார்ப்பாரு, மத்தியானம் ஒரு வாட்டி பார்ப்பாரு, சாயந்தரம் ஒரு வாட்டி பார்ப்பாரு. மீட்டரை வச்சிருப்பாரு, இந்த குளுக்கோ மீட்டரை வச்சுக்கிட்டு காலையில என்ன, சாயந்தரம் என்ன, மத்தியானம் என்ன. ஐயோ ஏறி போச்சு சாமி. எப்படி எது சாப்பிட்டாலும் அது மாத்தி மாத்தி தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா தெரியாம பயப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஐயோ எனக்கு சுகர் ஏறி போச்சு, இறங்கி போச்சு, பிளட் பிரஷர் அதிகமாச்சு, குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த சரீரம் சதா காலமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? பிபீத்ஸே அப்படின்னு ஆச்சரியர் சொல்றாரு. பிபத்சே அப்படின்னா பரம பிபத்சே. பரம பிபத்சேன்னு அர்த்தம் மேலான பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிற இந்த தேகத்துல செத்துருமோ செத்துருமோ செத்துருமோ, போயிடுமோ போயிடுமோ போயிடுமோ, எப்ப போவோம் எப்ப போவோம் அப்படின்னு சதா காலமும் மரண பயம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. அந்த பயப்படுத்துற சரீரத்துல எப்படிப்பட்ட சரீரம்? அசுச்சி. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அசுச்சமான தேகத்துல
சுச்சி கியாதி. சுச்சி கியாத்தினா அர்த்தம், நம்ம நினைக்கிறோம் பவித்திரம் சுகமா இருக்கு அப்படின்னு, சுத்தமானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுத்தமானது மண்ணாங்கட்டியாகுது. நான் சொன்னேன்ல எதுக்காக சௌச்சம் வச்சிருக்காங்க தெரியுங்களா? என் பாட்டி ஒண்ணு இருந்துச்சு, இப்பெல்லாம் வந்துச்சுன்னா புடிச்சு கட்டி விட்டுருவேன். அப்பெல்லாம் தெரியவே தெரியாது, விவரமே தெரியாது. பக்கத்துல தொட விடாதுங்க பாட்டி. நான் வந்து பாத்தீங்கன்னா போய் காலை கட்டிக்கலான்னு போய் கட்டி விட்டா ஒதுங்கி ஒதுங்கி போவோம். சுத்தமா வயசு வந்து பாத்தீங்கன்னா சாகும்போது வந்து பாத்தீங்கன்னா 75-80 வயசு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மடியில படுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அம்மாவோ அக்காவோ பாட்டியோ இருந்தா கட்டி பிடிச்சிப்பேன் நான். எனக்கு அந்த இந்த அம்மாவை புடவை வாசனை, பாட்டியோட புடவை வாசனைலாம் பிடிக்காது. ஒரு ரொம்ப சின்ன வயசு குட்டிங்களா இருக்கும்போது பாட்டி வந்து கட்டி பிடிக்கவே கூடாது, காலை போய் கட்டி பிடிச்சிக்கிறது கூடவே கூடாது. ஏன்னா சுத்தமா. ஏன் சௌச்சம் வச்சிருக்காங்க தெரியுங்களா? எதுக்காக சௌச்சம் வச்சிருக்காங்க? சௌச்சம் வச்சதுக்கு அர்த்தமே என்னன்னா, நான் சொன்னேன்ல டெய்லி சாண்டல்வுட் போட்டு சோப் போட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா 2 காலம் ஸ்நானம் பண்றேன். 2 காலம் சமயம் கிடைச்சா 3 காலமும் ஸ்நானம் பண்றேன். அப்படி பண்ணா நாத்தம் போகுதா அப்படின்னா போக மாட்டேங்குது. அப்ப சௌச்சத்தை மெயின்டைன் பண்ண உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா, இந்த தேகத்துல வைராக்கியம் வரணும். அதுக்காக தான் சௌச்சம் வச்சிருக்கு. 4 வாட்டி ஆச்சமனம் பண்ணு, பாத்ரூம் போயிட்டு வந்தேன்னா 3 வாட்டி ஆச்சமனம்னு, டாய்லெட் போயிட்டு வந்தா அப்படின்னா குளிச்சுட்டு வா, ஸ்நானம் பண்ணிட்டு வா. அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொட்டா இதை தொட்டா 3 வாட்டி, அதை தொட்டா 4 வாட்டி அப்படின்னா ஒரே ஆச்சமனம். மனுஸ்மிருதி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஆச்சமனம் பண்ணிக்கிட்டே சுத்தம் பண்ணிக்கிட்டே ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கடுப்பு ஆயிடும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்ததுல ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? சன்னியாசம் எடுத்ததுனால என்னன்னா ஒரு பெரிய பெனிஃபிட், பூணூல் போட்டிருப்போம் பிரம்மச்சாரியா இருக்கும்போது. யஜ்யோபவீதம் எப்பெல்லாம் யூரின் பாஸ் பண்ணுமோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுல வந்து இந்த வலது காதுல கங்கா, இந்த காது வந்து சிரவணம் பண்ணி கங்கையோட ஸ்தானம். அதனால இந்த யஜ்யோபவீதத்தை எடுத்து இந்த தலையை இந்த காதுல சுத்திக்கிட்டு தான் யூரின் போகணும் வரணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குளிக்கணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா யஜ்யோபவீதம் இல்லையா, ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோ விதிகள் இருக்குங்க. தொட்டா குத்தா, அதை தொட்டா குத்தா, இதை தொட்டா குத்தா, இது தொட்டா சௌச்சம் அசௌச்சம் அது இதுன்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, எதுக்காக இந்த சௌச்ச விதிகள்லாம் வச்சிருக்குன்னா, இத பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு டைம்ல சரீரத்து மேல ஒரு வெறுப்பு கிருணா வரணும் உங்களுக்கு. இந்த சனியை மெயின்டைன் பண்ணி போட்டு, இந்த சனியை நீ வரவே கூடாது அப்படின்னு நமக்கு வந்து வைராக்கியம் வரணும். ஆனா என்ன ஆயிப்போச்சு, தாற்பயத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா என் பாட்டி மாதிரியே சாகர காலம் வரைக்கும் எதுக்குன்னே தெரியாம சௌச்சம் சொல்லி பக்கத்துலயே ஆலையே விடாம, பேரனை கூட வந்து பக்கத்துல விடாம போயிடுச்சு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து உக்தஞ்ச ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை இங்க கோட் பண்ற. இந்த விஷயம் அசுச்சமான இந்த தேகம் என்று சொல்லப்பட்டும் இருக்கிறது. என்ன சொல்லியிருக்கு? ஸ்தானாத். முதல்ல ஸ்தானாத்னா என்ன அர்த்தம்? ஸ்தானாத் அசுச்சி. இந்த தேகம் வந்து எங்க இருந்துச்சு? அம்மாவோட கர்ப்ப பையில இருந்துச்சு. லிக்விட். என்ன லிக்விட் அது? அந்த ஃபியூயல், நிணநீர்னு சொல்லுவோம் நமக்கு. அந்த ஃபியூயல் என்ன பேரு இங்கிலீஷ்லன்னு தெரியல. சரி, அந்த ஃபியூயல்ல அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்ப பையில இருக்க லிக்விட்ல இது வந்து மிதந்துகிட்டு இருந்துச்சு. நான் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர்னிட்டி வார்டுல 2 அக்காவுக்கும் வந்து 5 பிரசவம் பார்த்துருக்கேன். எனக்கு இப்ப நான் சொல்லும் போதே எனக்கு அந்த ஸ்மெல் வருது. அந்த மேட்டர்னிட்டி வார்டுல இருக்கிற ஒரு ஸ்மெல் இருக்கு பாருங்க. என்னது? கர்ப்பப்பையில இருந்து வர அந்த ஃபியூயல், அந்த இதோட அந்த லிக்விடோட ஸ்மெல். பெண்களுக்குலாம் தெரியுமே, பெத்து போட்டவங்க எல்லாம் இருப்பீங்கல்ல, எல்லாத்துக்கும் தெரியல, பிரசித்தம் தானே. என்ன நாருமா இல்ல வந்து சந்தன வாடை அடிக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே நாத்தம் தானே அடிக்கும். ஐயோ, அந்த இவங்களை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அங்க ஒர்க் பண்ற அந்த நர்ஸுங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க, எப்படி சாப்பிடுவாங்கன்னே தெரியாது. அப்படியே வீட்டுக்கு போனா கூட அந்த ஸ்மெல் போகவே போகாதுங்க, அப்படியே இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அசுத்தமா சுத்தமா? அம்மாவோட அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்திலேயே தான் என்ன இருக்கும்? யூரின் பிளாடர் இருக்கும். என்ன சாமி இவ்வளவு கொச்சையா பேசுறாம? உண்மை, வைராக்கியம் வரணும். இப்போது இது ஒன்றும் ரொம்ப பவித்திரம்லாம் இல்லை. கர்ப்பப்பைக்கு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யூரின் பிளாடர் இருக்கும். அதுக்கப்புறம் மலக்குடலும் அது பக்கத்திலேயே தான் இருக்கும். அங்கதான் நம்ம வாசம் பண்ணியிருக்கோம். 10 மாசம் வாசம் பண்ணியிருக்கோம் அங்க. ஸ்தானாத் அசுச்சி. இந்த சரீரம் இருந்த ஸ்தானம் அசுத்தமான ஸ்தானம். அதுக்கு அடுத்தது பீஜாத். பீஜாத்னா என்னது? அம்மாவோட என்னது? சுக்ல சோனிதம்.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா மென்சஸ் டைம் ஆகும்போது வீட்டெல்லாம் பின்பக்கம் சின்ன வயசுல பார்த்துருக்கேன், அக்காங்களுக்கு ஒரு தனியா ஒரு கொட்டகை போட்டு வச்சிருப்பாங்க பின்பக்கம். 3 நாள் போய் அங்க உட்காந்துக்கிறது, அங்க தாயபாசு இதெல்லாம் வச்சிருப்பாங்க விளையாடுறதுக்கெல்லாம். எனக்கு சிரிப்பா ஒரு பக்கத்துல போயிடக்கூடாது, தொட்டக்கூடாது இதெல்லாம். ஐயோ மெனோபா இந்த இது ஆச்சுனாவே, மென்சஸ் ஆச்சுனாவே அசுத்தம் சொல்றோமே, என்னது எப்படி அசுத்தம் அது? சோனித்தம் வந்து பாத்தீங்கன்னா தீட்டா உங்களுக்கு சோனித்தம். நீங்களும் நானும் எங்க இருந்து உண்டானோ? சுக்ல சோனிதத்துல இருந்து. சம்போகம் பண்ணதுக்கு பிறகு வந்து மறுநாள் வந்து ஸ்நானம் பண்ணணும், அது அசுத்தம் அப்படின்னு சொல்றோம். அதுல இருந்து தான் வந்திருக்கோம். சுக்லமும் சோனித்தமும் சேர்ந்துதான் கர்ப்பப்பைக்குள்ளார கருவா ஆயிருக்கும். நம்ம என்னது அசுத்தம். ஐயோ அசுத்தம், அப்பா அம்மாவோட எச்சம் மிச்சம், அதான் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பீஜாத், பீஜத்தினால அசுத்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபஸ்டம்பனாத், உபஸ்டம்பாத். இந்த உபஸ்டம்பாத் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தில இருந்து உண்டாகிறது வந்து பாத்தீங்கன்னா வீரியம் இருக்கு பாத்தீங்களா, வீரியத்தினால. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து தானே உண்டாச்சு, அதனால வந்து பாத்தீங்கன்னா உபஸ்டம்பாத். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சியந்தனாத், ஒழுகிக்கிட்டே இருக்குங்க. ஐயோ, க்ஷேத்திரத்துக்கு லட்சணம் பகவத்கீதையில சொல்லுவார், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரம் இத்தியபிதீயத்தே அப்படின்னு ஒரு இது. இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அங்கேயும் இதே அர்த்தத்தை சொல்றாரு அவர் ஆச்சாரியர் சங்கரர். சியந்தநாத் அப்படின்னா ஒழுகிக்கிட்டே இருக்குங்க. 9 ஓட்டை. 9 ஓட்டையா எண்ணிக்கையே இல்லை. பிரதான ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 ஹோல்ஸ் வச்சிருக்கு. தலையில 7. ஒரு கொஞ்சம் ஒழுங்கா பிரஷ் பண்ணலன்னா ஸ்மெல் வருது, பக்கத்துல யாரும் நிக்க முடியாது. நல்ல பேஸ்ட் இல்லைன்னா கஷ்டம். கண்ணுல இருந்து காலையில பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து இதா இருக்கு, காதுல இருந்து அழுக்கா வருது, வாயில இருந்து மூக்குல இருந்து எல்லாம் அழுக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா யூரின், ஒரு பக்கம் மலம், இத்தனையும் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம்னு சொல்லிட்டு இருக்க. சந்தனம் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ஒழுகிட்டு இருக்கு. பாடி ஃபுல்லா என்ன ஆகுது, வியர்வை போயிட்டே இருக்கு, ஸ்வெட்டிங் ஆயிட்டே இருக்கு. அப்ப சியந்தனாத். அதுக்கப்புறம் நிதனாதபி. நிதனாத் அப்படின்னா மரணம் சம்பவிக்குதே. மரணம் சம்பவிச்சோன்னு எப்படி இருக்கும்? 3 நாள் வச்சிருக்க முடியுமா? அவங்க வராங்க இவங்க வராங்க அப்படின்னு 3 நாள் வச்சிருக்க முடியுமா? 8 மணி நேரம் ஆனா நாறுது. 4 மணி நேரத்துக்கு மேல சில பாடி வைக்க முடிய மாட்டேங்குது. ஏதாவது மருந்து, நல்ல டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்து ஒரு மாசம் 2 மாசம் பெட்ல இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க பாடியை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா 4 மணி நேரம் வைக்க முடியாது. மருந்துனால அது என்னாகும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நேச்சுரல் டெத்தா இருந்துச்சுன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சுக்கலாம். அதுக்கு மேல ஐஸ் கட்டியை தான் வைக்க வேண்டியிருக்கு. ஒரு ஊதுவத்தியை நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கெல்லாம் ஒரு 10-20 இதுக்கு கலந்துருக்கேன். நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஊதுவத்திலாம் நல்ல அகர்பத்தியெல்லாம் போய் கொளுத்துவோம். அந்த அகர்பத்தியோட சேர்ந்து டெட் பாடி ஸ்மெல் கலக்கும் பாருங்க. நானும் யோசிச்சு பார்க்கிறேன், என்னெல்லாம் விலை உயர்ந்த அகர்பத்தி போட்டாலும் இந்த பாடி ஸ்மெல்லு அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துருது. எவ்வளவு பூ போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா பாடி ஸ்மெல் போக மாட்டேங்குது, நாறுது. பாடியை எப்போ எடுக்கிறோன்றோம். ஐயோ சாமி. தொட்டா வந்து பாத்தீங்கன்னா தீட்டுன்றோம். தொட்டா டெட் பாடி இது பண்ணிட்டு வந்தா வெளியிலேயே ஒரு தொட்டி வச்சிருப்பாங்க வீட்டெல்லாம் முன்னாடி. வீட்டுக்கு வெளியில ஒரு தொட்டி இருக்கு, அதுல இருந்து வந்து தண்ணி எடுத்து ஜலத்தை எடுத்து மேல ஊத்திக்கிட்டு தான் அந்த துணியை அப்படியே அவுத்து போட்டு அதை ஜலத்துல நுழைச்சிட்டு வீட்டுக்குள்ளார வரணும். ஐயோ, இதை போய் பவித்திரம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் அசுத்தம் தான். தொட்டா வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம். அப்படிப்பட்ட விஷயமா இருக்கு. அப்படிப்பட்ட காயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காயம் ஆதேய சௌச்சத்வாத் பண்டிதாகி அசுச்சிம் விது. பண்டிதர்கள் இந்த விதமா இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஆதேய கிரகணம் பண்ணி அசௌச்சத்துவம் அசுச்சௌத்வ பண்டிதாகி அசௌச்சத்வ ஆதேய பண்டிதாகி அசுச்சிம் விது. இந்த தேகத்தை என்ன பண்றாங்க, அசுத்தமானது என்று பண்டிதர்கள் விவேகம் உள்ளவர்கள் அறிகிறார்கள். எல்லாம் ஒரே தேகம்தான். நாயும் பேயும் எல்லாம் பன்னியும் மனுஷனும் மாடும் எல்லாம் ஒண்ணுதான். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரியும். ஐயோ சங்கடம் பார்க்க முடியாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு போனீங்க அப்படின்னா எப்ப போனீங்கன்னாலும் மணிகர்ணிகா காட்ல வந்து போய் உட்காருங்க. போய் உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ராத்திரியில ஒரு 6 மணிக்கு போயிடுங்க. இதெல்லாம் பண்ணணும், பிரத்யட்சமா பண்ணணும். அங்க டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட்டு போய் 6 மணிக்கு போனீங்க அப்படின்னா ராத்திரி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும்.
ஒவ்வொரு பாடியை எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எதா நல்லா இருக்கு, சுகமானது, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்தோமோ எல்லாம் மெல்ட் ஆகி ஒவ்வொரு தத்துவமா எல்லாம் போகும். ஒன்றும் இல்லை சார், வைராக்கியம் வரணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சுத்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பவித்திரம் நினைக்கிறோம் தேகத்தை. அதனால பண்டிதர்கள் என்ன பண்றாங்க, இதை எல்லாத்தையும், இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கிரகணம் பண்ணி இதை வந்து அசுச்சி என்று அறிகின்றார்கள் பண்டிதர்கள். அது மட்டும் இல்ல, இத்தி அசுச்சௌ சுச்சிக்யாதிர் திருஷ்யதி. ஆனா உலக மக்கள்கிட்ட அசுத்தமான இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா சுச்சிக்யாதி, எல்லாத்துக்கும் பவித்திரம்ன்ற புத்தி வந்து பாத்தீங்கன்னா, சுத்தமானதுன்ற புத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், நான் சுத்தமா இருக்கேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா குளிக்காம இருக்கீங்க, நீங்க சுத்தம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். என்ன அற்புதம் இது பாருங்க. குளிச்சாலும் குளிக்கிறதுனாலும் இந்த ரெண்டு தேகமும் என்னது, அசுத்தம் தான். மொபைல் டாய்லெட், இந்த மொபைல் டாய்லெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவித்திரமா, மண்ணாங்கட்டி பவித்திரம். ஒரு மண்ணாங்கட்டி என்ன, அசுத்தம் தான். அதுக்கு அடுத்தது நவேவன் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா சொல்ல ஆரம்பிக்கிற, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் தேகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தா நான் இப்போதான் ஏமாந்து போனதே தெரியுது. என்னது அது பேரு, என்னது சொல்லுவீங்க? இல்ல இது போடுறது நல்லா ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா நல்லா பிரைட்டா தெரியும். என்னது மேக்கப் இல்லை, லென்ஸ்லயே இதுலயே இது ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற இதையே லைட்டா ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல போட்டு விட்டீங்கன்னா அப்படியே க்ளோவா இருக்கும், சரீரம்லாம் க்ளோவா தெரியும். அந்த லென்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கு, எல்லாம் என்னென்னோ டெக்னிக்லாம் இருக்கு. நான் சின்ன வயசுல எல்லாம் நினைச்சுட்டு இருந்தேன், இவங்களாம் ஆக்ட்ரஸ் எல்லாம் தேவலோகத்துல இருந்து வந்திருப்பாங்களோ, நம்ம எல்லாம் இப்படி இருக்கும், வெயில்ல போனா ஸ்வெட்டிங் ஆகுது, ட்ரை ஆயிடுது, இதெல்லாம் இப்படி இருக்கே, அவங்களுக்குலாம் எப்படி? இப்பதான் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் மேக்கப்பும் எல்லாம் லென்ஸோட, கேமராவோட லென்ஸோடதும் அப்படின்னு. நம்ம தான் எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாம் ஒரே தேகம் தான், பஞ்சபூதம் தான், சாப்பிட்ட ஃபுட்டு தான், அப்பா அம்மாவோட எச்சந்தான், மிச்சம்தான். அது தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு இந்த உலகத்துல, தேகத்து மேல அபிமானம். அதுக்கப்புறம் அடுத்த ஆச்சாரிய சொல்றாரு, நவ இவ. இந்த ஸ்திரீ எப்படி இருக்கா அப்படின்னா, 16 வயசு 17 வயசுல இருக்கிற பொண்ணு திலோத்தமா மேனகா மாதிரி ரொம்ப புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கால பொண்ணு. அப்ப மட்டும் என்ன, சந்தனத்தை பாடி பண்ணிப்பட்டிருக்கு, எல்லாம் ஒரே பஞ்சபூதம் தான். ஆனா நமக்கு என்னன்னா, இந்த பாடி அப்படியே இழுத்து டைட்டா அந்த ஏஜ்ல கட்டி வச்சிருக்கும் போது, ஸ்கின் எல்லாம் டைட்டா இருக்கும் போது நமக்கு என்ன தெரியுது, ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காளே அப்படின்னு தோணுது. நவ இவ சசாங்க லேகா. சசாங்க லேகா அப்படின்னா, சசாங்கம்னா சந்திரன். சந்திரனை வந்து பாத்தீங்கன்னா பொழந்துகிட்டு வந்த மாதிரி இருக்கா, சந்திரனோட ரூபத்துல இருக்காளாம், சந்திரன் மாதிரியே இருக்கா அந்த ஸ்திரியை பார்த்தா. அது மட்டும் இல்லாம கமனியா ஐயம் கன்யா, அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கமனியா ஐயம் கன்யா. இந்த கன்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புதியவளா இருக்கா, காமம் பொருந்திய கன்யாவா இருக்கா. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மது அமிர்தா அவயவ நிமித்த இவ. மது அமிர்தம் அப்படின்னா அமிர்தத்தினால, மதுவோட அமிர்தத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்மாணம் செய்யப்பட்ட தேகத்தை உடையவள் போல, சந்திரம் பித்வா நிஸ்ருதா இவ. சந்திரனை புலந்துகிட்டு வந்த மாதிரியும் நல்ல அமிர்தத்தினால தேகம் உண்டான மாதிரியும் அறியப்படுகின்றார். கண்ணு எப்படிப்பா இருக்கு, நீலோத்பல பத்திரயதாட்சி. அப்ப என்ன அப்படின்னா, கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா தாமரை மாதிரி, தாமரை இதழ் மாதிரி கண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. வச்சுக்கிட்டு என்ன பண்றது, மோட்சமா அடைய போகுது. அதனாலதான் சொல்றேன், யாரெல்லாம் உத்கிருஷ்டமா நினைச்சோமோ அவங்க எல்லாம் அடைஞ்சவங்களை பார்க்கணும். சின்ன வயசுல நாங்க சொல்லுவோம், எங்களோட காலத்துல வந்து 90s கிட்ஸ் அந்த டைம்ல இருந்த சினிமா பார்த்தவங்களுக்கு எல்லாம் யார், ஐஸ்வர்யா ராயா. இப்ப ஐஸ்வர்யா ராய் பாத்தீங்கன்னா நேற்று ஒரு போட்டோல பார்த்தேன், ஐயோ இந்த ஐஸ்வர்யா ராய பார்த்தா ஒரு காலத்துல நம்ம வந்து ஐயோ பெரிய கிரேட்டான ஃபிகர் ஆச்சுன்னு நம்ம நினைச்சோம். ஒரு காலத்துல எவ்வளவு சௌந்தரியமா இருக்கா அப்படின்னு ஒரு காலத்துல நினைச்சேன். இப்ப பார்த்தா எல்லாம் புசு புசுன்னு வீங்கி போய் கிடக்குது. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, பாவம் வயசாயிடுச்சு இல்ல. வயசானா எல்லாமே ஒரே மாதிரி தானே ஆகும். மேக்கப் எல்லாம் போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, வெளியில நல்லா தெரியுது. ஐயோ சரீரம் எவ்வளவுதான். ஆனா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நவ இவ கன்யா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கா, கண்கள்லாம் தாமரையில மிதல் போல இருக்கு, இப்படிலாம் நினைச்சு ஹாவ கர்ப்பாபியாம் லோச்சனாபியாம்,
இந்த கண்கள் எப்படி இருக்கான், வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கான். இந்த கண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய கவர்ச்சி இருக்கு. வா வான்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கக்கூடிய கண்களை உடையவளா ஜீவலோகம் ஆஸ்வாசயந்தி இவ இது. இந்த ஜீவலோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கா அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்வாசம் பண்ணக்கூடியவளா. அவளை அடைஞ்சோம் அப்படின்னா இந்த இந்த லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா துக்கங்களையும் ஆஸ்வாசம் பண்ணக்கூடியவள் போல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாள். கஸ்ய தேனாபி சம்பந்தக, யாருக்கோ யாரோடைய சம்பந்தம். நமக்கா திலோத்தமா வந்து நமக்கு யாருக்கோ சம்பந்தம், யாரு வந்து ஐஸ்வர்யா ராய் யாருக்கோ அபிஷேக் பச்சனோட சம்பந்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், யாரோடையோ யாருக்கோ சம்பந்தம் இருக்கிற ஸ்திரிய இது மாதிரி பலவிதமா நம்ம பார்த்து என்ன பண்ணிருக்கோம், பவதி ச ஏவம் அசுச்சவ். ஆனா எல்லா தேகமும் என்ன சுவாமி, அது தேவ கன்னிகையா இருக்கட்டும் இல்ல இந்த கன்னிகையா இருக்கட்டும், எல்லாம் பஞ்சபூதம் தானே சாமி, ஒரே தர்மம் தான் சாமி, எல்லாம் ஒரே தர்மம் தான், இதே பிளஷ் தான். அது கீறி பார்த்தா வந்து வேற ஏதாவது இருக்குமா, உள்ள சந்தனமும் வேற ஏதாவது இருக்குமா, ஒன்றும் இல்லை, ஒரே டாய்லெட், மொபைல் டாய்லெட்டுக்கு மேல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நிறைய மாஸ்க் போட்டு நிறைய கோட்டிங்கா போட்டு நான் இப்ப பாக்குறேன் மெதுவா, ஒரு வீடியோ தான் பார்த்தேன், அதுலயே எனக்கு அலுப்பாயி போச்சு. அப்போ ஒரு கருப்பு ஸ்திரியா இருந்தா, அதுக்கப்புறம் அந்த ஸ்திரியை வந்து மேக்கப் போட்டு வேற கலர்ல மாத்திட்டாங்க. அடப்பாவே, இப்படிதானா ஏமாந்து போயிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு தெரிஞ்சது. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க அப்பா அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க, பொண்ணு பார்க்க வரும்போது நீ வேற மாதிரி இருந்த, இப்ப வேற மாதிரி இருக்க. என்னன்னா பொண்ணு பார்க்க வரும்போது மேக்கப் மேனை கூப்பிட்டு வந்து நல்லா மேக்கப் போட்டு பெயிண்டிங் என்னது டிங்கரிங் பட்டிலாம் பார்த்து மேக்கப்லாம் போட்டு ஒரு மேக்கப் போட்டு ஏமாத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, ஓ நம்ம ஒய்ஃப் இப்படி இல்லையே அப்படின்னு. அப்ப வாஸ்தவத்துல உலகத்துல இருக்கிற எல்லா சரீரமும் புண்ணாக்கு, ஒரே புண்ணாக்கு தான் சாமி, ஒரே புண்ணாக்கு. ஆனா மோகம் இருக்கு பாருங்க, நம்மகிட்ட இருக்க மோகம் தனிஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா தனியவே இல்லை. நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வைராக்கியம் வந்து சன்னியாசி, ஒவ்வொரு வீட்லயும் 4 சன்னியாசி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா யாருக்குமே சன்னியாசி, ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நல்ல வயசானவர் சொன்னார், யாருக்கு சாமி சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமம்லாம் போயிடும் அப்படின்னு. அதெல்லாம் போகாது சாமி, வயசானாலும் யாரும் நம்பாதீங்க, ஸ்திரீகள்லாம் நம்பாதீங்க, ஹஸ்பண்டை நம்பாதீங்க. ஹஸ்பண்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோகம்லாம் போகவே போகாது, சமயம் இல்லை அவ்வளவுதான், இந்திரியெல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்காங்க, வெளில எல்லாம் நேம்லாம் இருக்கு, கெட்டு போயிருமேன்றதுக்காக பவித்திரமா இருக்காங்க. அப்ப யாருக்குமே வந்து மோகம் போகல, சரீரத்துல இருக்கிற மோகம் யாருக்கும் போகவே மாட்டேங்குது. ஸ்திரீ மேல இருக்கிற மோகம், தனம் சொல்லல, வித்தேஷனா புத்திரேஷனா லோகேஷனா, இது இந்த 3த்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீ மோகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்மெண்டா இருக்கு, பிரதானமா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏவம் அசுச்சௌ சுச்சி. அசுத்தமான இந்த தேகத்துல வந்து சுத்த புத்தி இருக்கே, இதுக்கு பேர் வந்து விபரிய இது. விபரியனா விபரியாச இது பாட்டாந்தரம் இருக்கு. விபரியாசம்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, விபரியம் மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். ஒன்னு அசுத்தமானதுல சுத்தத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுக்கு மேல வேற ஒன்ன பாக்குறது, நித்தியத்துக்கு மேல அனித்தியத்துக்கு மேல நித்தியத்தை பாக்குறது, சுத்தமானதுக்கு அசுத்தமானதுக்கு மேல சுத்தமானதா பாக்குறது, இதெல்லாம் என்னது விபரியாசம். விபரியாசம் விபரிய புத்தி, மித்யா ஞானம், பொய்யறிவு, இதுக்கு பேர் தான் அவித்யா. சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஏத்தேன அபுண்யே புண்ணிய பிரத்யா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபுண்ய பாப்ப காரியத்துல, நான் சொல்றேன்ல நிறைய சுவாமி அவர் நல்ல காரியம் தானே பண்றாரு, ஸ்கூல் கட்டுறாரு. நான் இன்னைக்கு காலைல சொல்லிட்டு இருக்கேன்ல, சன்னியாசிகள் ஸ்கூல் கட்டுறது, தான தர்மங்கள்லாம் பண்றது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், புண்ணியமான காரியம் தானே சாமி அப்படின்னு. நம்ம சனாதன தர்மத்துல மட்டும் ஆசிரமத்துக்கு ஏற்ற மாதிரி கர்மத்துக்கு வந்து புண்ணிய பாபம் மாறுபடுது. அப்ப சன்னியாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணக்கூடாததை பண்றான் அப்படின்னா புண்ணியமாவே இருந்தாலும் அது என்னது பாபம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொதர்மத்தை பண்ணாம வேற வேற தர்மத்தை பண்ணா வந்து பாத்தீங்கன்னா அது பாப்பம் ஆயிடுது. நமக்கு தெரியவே இல்லை என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புண்ணியமான காரியத்துல பாப்ப காரியத்துல புண்ணியத்தை பார்க்கிறது. பாப்பம்னு தெரியாமையே அவன் என்ன பண்ணுவான், புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய காரியம் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் இப்ப கோயிலுக்குலாம் வந்தீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு. எல்லா கோயில்லையும் பக்தர்களுக்குலாம் அறிவே இல்லாம போச்சு. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் தப்பு பண்றேன்னு தெரியாம புண்ணியம் பண்றேன்னு தப்பா மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் அவித்யா. ததா ஏவ அனர்த்தேச்ச அர்த்த பிரத்யம்.
நமக்கு அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது, துக்கம் கொடுக்கக்கூடியதுன்னு இருக்கிற விஷயத்துல இது நமக்கு பிரயோஜனப்படும், நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு எதை பண்றாங்களோ அதையும் நம்ம இது கூட என்ன பண்ணிக்கணும், வியாக்கியானம் பண்ணதா எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப நிறைய யூஸ்லெஸ்ஸான விஷயத்தெல்லாம் இது யூஸ் ஆகும். நான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், இப்பதான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. ஏதாவது ஒரு டப்பா வரும், ஏதாவது ஒரு கவர் வரும், நான் என்ன பண்ணுவேன், இது எதுக்காவது அவசரத்துக்கு உதவுன்னு எடுத்து வைப்பேன். 2 வருஷத்துக்கு அதுக்கு வேலையே இருக்கு. நான் அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கும் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப சேர்த்தே வைக்கிறது இல்லை எதையும், இது உதவுன்னு எதையும் எடுத்து வைக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஸ்திரீகளுக்கு ரொம்ப பிரசித்தமாச்சு, டப்பாவா எடுத்து வைப்போம், நிறைய பேர் கவரா எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். அப்படியே வீடு ஃபுல்லா ஒரே குப்பையா கிடக்கும். கடைசியில பார்த்தா யூஸ்லெஸ் இதெல்லாம் அப்படின்னு தெரியும். எல்லா ஸ்திரீகளுக்கும் இது நடக்கிறது தான். அப்ப அனர்த்தமான விஷயம்னு என்ன அர்த்தம், யூஸ்லெஸ் ஆன விஷயத்துல இது யூஸ் ஆகும்னு நிறைய விஷயங்களை நம்ம நினைக்கிறோமே, இதுவும் அவித்யா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ததா 2 முடிச்சு 3வது குறை. 3வது என்னது, துக்கே சுகக்கியாதிம் வக்ஷ்யதி. துக்கமான விஷயத்துல, துக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரிய சொல்ற, துக்கமான விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், சுகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதுவும் அவித்யா. நமக்கு டிஃபைன் பண்ணவே தெரியலங்க, விவேகமே இல்லாம போச்சு. நமக்கு பாத்தீங்கன்னா எது சுகம் எது துக்கம்னே தெரியாம போச்சு. விஸ்ராந்தியா இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு உண்மை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், விஸ்ராந்தியா இருக்கிறத மறந்துட்டு கண்டதையும் பண்ணி கூட்டத்துள்ள மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு எல்லா இடத்தையும் பண்ணிக்கிட்டு அதை சுகம் நினைக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு, ஆக்சுவலா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே துக்கம். ஐயோ, நான் சென்னையில இருக்கும்போது, பேச்சுலரா இருக்கும்போது சண்டே மட்டும் கூட சங்கம் பாத்தீங்கன்னா என் கூட இருந்த சங்கம்லாம் தப்பான சங்கம். எல்லாம் பேச்சுலர்ஸ் எப்படி இருப்பாங்க, எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அவுட் விட்ட ஆட்கள் மாதிரி கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா படிச்சு ஒரு போர் அடிச்சு போய் வந்திருப்பாங்க. கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் கும்பகோணம் மாயவரத்துல எங்கேயாவது இருப்பாங்க. ஃப்ரீடம் எல்லாம் அவுத்து விட்ட மாதிரி. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் சண்டே ஆச்சுன்னா போதும், பீச்சு போறது, அங்க போறது, சினிமா போறது, கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே அலுப்பாயிரும். அவங்க கூட சேர்ந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு தான் யோசிச்சு பாக்குறேன், என்ன சந்தோஷம் வாஸ்தவத்துல. இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டத்துக்குள்ளாரே இருக்கு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், துக்கமான விஷயத்துல எல்லாத்துலயும் சுகம் என்று பார்த்து விட்டோம். அதுதான் ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, சுகத்தியாதிம் வக்ஷ்யதி. துக்கத்துல சுகம்னு நினைக்கிற புத்தி அவித்யா. அதை பாத்தீங்கன்னா சூத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ல போறார். 15வது சூத்திரத்தை வியாச பாஷ்யத்துல இங்க கோட் பண்றார். என்னப்பா அப்படின்னா, பரிணாம துக்கம். பரிணாம துக்கம்னு என்ன அர்த்தம், நல்லா நான் பாத்தீங்க அப்படின்னா மாம்பழம், எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பாடு நல்லா சாப்பிடுவேன். அப்போ அதனால பாத்தீங்கன்னா மாம்பழம் கிடைச்சதுன்னா ஃபுல்லா ஒரு 2 மாம்பழம் கூட சாப்பிடுவேன். என்ன ப்ராப்ளம்னா, பரிணாமத்துல சாப்பிடும்போது சுகம் சுவாமி. பரிணாமம் என்ன தெரியுங்களா, சுகர் லெவல் பாத்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டோன்னா ஒரே பீக் மேல ஏறும். அதுக்கப்புறம் மத்தியானம் மாம்பழம் சாப்பிட்டேன்னா ராத்திரி தூங்குற வரைக்கும் நாக்கு என்ன ஆகும்னா இனிப்பாவே இருக்கும். நாக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். சுகர் நல்லா அதிகமாயிடுச்சுன்னா கண்ணு பாத்தீங்கன்னா பாக்குறது படிக்க முடியாது, வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே இருமல் அதிகமாயிடும். பரிணாமம் என்னப்பா அப்படின்னா, மாம்பழம் சுகம் தான், ஆனா மாம்பழம் சுகம்னு சாப்பிட்டதுனால என்னாச்சு, அது பரிணாமத்துல துக்கத்தை கொடுக்கறதாகும். இந்த உலகத்துல எது பாத்தீங்கன்னா எத்ததக்ரே அமிர்தம் இவ, பின்னாடி சொல்ல போற, எத்ததக்ரே விஷம் இவ பரிணாமே அமிர்தோபமம் தத் சுகம் சாத்விகம் வித்தி அப்படின்னு 3 விதமான சுகங்களை சொல்ற. எது பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது துக்கமா இருந்து பரிணாமத்துல சுகமா மாறுமோ அது சாத்விகம். அப்ப மாம்பழம் ஆரம்பிக்கும் போது சுகம், ஆனா பரிணாமத்துல துக்கம் கொடுக்கறதா அது ராஜசம். நம்ம அனுபவிக்கிற சுகங்கள், நிறைய சுகங்கள் ராஜச சுகங்கள் அனுபவிக்கிறோம். அதே நேரத்துல தாமச சுகம் என்னன்னா, ஆரம்பிக்கும் போதும் துக்கம் பரிணாமத்திலையும் துக்கமா இருக்கு அப்படின்னா அது தாமச சுகம் நம்ம நினைக்கிறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா பரிணாம துக்கம்னு முதல் துக்கம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுகங்களும் பரிணாமம் அடையும் போது அது என்ன ஆகும், துக்கமாக ஆகும். எந்த சுகமா இருந்தாலும் பரிணாமம் துக்கம். ஸ்மோக் பண்ணும் போது நல்லா இருக்கு, ஒரு டைம் என்ன ஆயிடு, மெதுவா லங்ஸ் ப்ராப்ளம் வந்துருது.
ட்ரங்கருக்கெல்லாம் குடிக்கும் போது நல்லா ஆனந்தமா இருக்காங்க. போக 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 என்ன ஆயிடுது, பாடி கெட்டு போகுது, லங்ஸ் எல்லாம் போயிடுது, கிட்னி போயிடுது, எல்லாம் போயிடும். அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சுகமும், ஸ்திரீ சுகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா சுகங்களும், சாப்பிட்றதுல இருந்து நல்லா வந்து யூடியூப்காக வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் இயர்போன் போட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கணும், என்ன காது போயிடும். கண்ணை தொடர்ந்து யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு போயிடும். எதெல்லாம் யூஸ் பண்றோமோ அதெல்லாம் பரிணாமத்துல என்ன ஆகுது, துக்கம் கொடுக்கறதா ஆகிவிடுகிறது. சொல்லியாச்சு. பரிணாம. தாப்பன்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கல அது கிடைக்கல, கிடைச்சா பரிணாமத்துல பரிணாம துக்கம் வந்துடுது. யூஸ் பண்ணி கிடைக்கல அப்படின்னா என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் ஏக்கம். ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்கும், கார் இல்லையே. காரே இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியன் காரு சின்ன காரா இருக்கு, நல்ல கார் ஒரு BMW இருந்தா நல்லா இருக்குமே, ரோல்ஸ் ராய் இருந்தா நல்லா இருக்குமே. ஏக்கம் தான் எல்லாத்துக்கும். கிடைக்காத விஷயத்தை நோக்கி ஒரு தாப்பம் உள்ளுக்குள்ளார. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார மனசு வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. உன்னை சங்கல்பம் பண்ணதுக்கு பிறகு எனக்கு அது இல்லையே அது இல்லையே, அது பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உள்ளுக்குள்ளார அந்த வெம்மை உண்டாகும். அதுக்கு பேர் தாப்ப துக்கம்னு பேர். அதுக்கு அடுத்து 2வது துக்கம் தாப்ப துக்கம். 3வது சம்ஸ்கார துக்கம். சம்ஸ்கார துக்கம் ரொம்ப மோசமானதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாட்டி ஒன்ன பழகிட்டோம் அப்படின்னா அந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் வாசனையா ஆயிடுது. திரும்ப திரும்ப எனக்கு அது வேணும் அது வேணும் அது வேணும்னு நம்ம பிடிச்சி அதையே அதை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் போனோம். கும்பகோணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி, ஒன்லி காஃபி. இங்கெல்லாம் ஒன்லி காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்காது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சாதுக்கிட்டலாம், காஃபி வந்து சூப்பராக இருக்கும், கும்பகோணம் தான் காஃபினா அப்படின்னு. அங்கே ஒரு செலக்டடாக ஒரு கடையும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், இந்த கடை அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் காலையில் 4 மணிக்கு காஃபிக்காக தெருவா அலைஞ்சோங்க. சாதுக்கள் காஃபிக்காக அட்ரஸை தேடி இந்த கடை எங்க இருக்கு, இந்த கடை நாங்க தங்கியிருந்தது எங்கேயோ கோயில் பக்கத்துல, அங்கிருந்து ரவுண்டா காலையில காஃபியை தேடி நினைச்சாடா. காஃபி வந்து இந்த வாசனை சம்ஸ்காரமாயி எனக்கு திரும்ப அந்த காஃபி குடிக்கணும், திரும்ப அந்த காஃபி குடிக்கணும் அப்படின்னு அலைன்னு அலைஞ்சி நேபாளில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா காட்மண்ட்ல போய் காஃபி கிடைக்குமான்னு என் கூட வந்தவர் வந்து, சாமி காஃபி எனக்கு வாங்கி தந்தே ஆகணும் சாமி, 4 நாளா காஃபி இல்லைன்னு அவர் கூட்டிகிட்டு காட்மண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா காஃபிக்காக அலைஞ்சோம். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போற இடத்துல எல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும். ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு அடிக்ஷன், கொல்லிமலை சாமி. அமர்நாத் போயிருக்கோம். அமர்நாத்துக்கு போயிட்டு அங்க வந்து பகல்காம்னு ஒரு ஏரியா இருக்கு, ரொம்ப டெரரிஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த டெரரிஸ்ட் ஏரியாவில் போய் இறங்கணுன்னு, ஈவினிங் போய் வந்து வண்டியில் போய் இறங்கணுன்னு ஒரே ஸ்னோ, எல்லா இடத்துலையும் ஸ்னோவாக இருக்குது, குளிருது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா போய் அடையலான்னு இருக்கோம். இந்த சாமி சொல்கிறாரு, அவர் தான் ஸ்பான்சர், எங்களை கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த சாமி சொல்கிறாரு, எனக்கு தோசை வேணும் போய் பாருங்க அப்படின்றாரு. அவங்க என் கூட இந்த சாமி போய் தெருவா அலைஞ்சார் தோசைக்காக. சாமி தோசை இல்லை, உங்களுக்கு பார்க்க தெரில அப்படின்ட்டு, சாமி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சாமி, என்ன அனுப்புகிறார். ஐயோ மாட்டிக்கிட்டமே. ஒருத்தரோட தோசை வாசனை எங்க போனாலும் தோசை. ஏங்க இங்க கிடைக்கிறது என்னவோ அதை சாப்பிடுங்களா, என்ன தோசை தான் வேணும், காஃபி தான் வேணும். அமெரிக்கா போனாலும் தேடி அலைவோம், மசால் தோசை எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு. வாசனை அது என்ன பண்ணும், கிடைக்கலன்னா என்ன பண்ணும். அன்னைக்கு கிடைக்கல, அந்த சுவாமிக்கு வந்து பக்கத்துல பகல்காம்ல தோசை கிடைக்கல, காஷ்மீர்ல பகல்காம்ல தோசை கிடைக்கலன்னா அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அவர் ஸ்பான்சர் அவர் தானே பண்றாரு, தீர்த்துட்டார். என்ன திட்ட மாட்டாரு, ஏன்னா நான் தான் கூப்பிட்டு போறேன் அவங்கள, என்ன திட்ட முடியல அவரால். மற்றவங்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கோபம், உள்ளுக்குள்ள கோபம், தோசை கிடைக்கல அப்படின்னு எல்லாத்தையும் திட்டுறாரு. அப்ப என்ன ஆகுது, துக்கம். அதுக்கு பேர் என்ன பேரு, சம்ஸ்கார துக்கம். ஒரு சுகத்தை அனுபவிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த சுகம் திரும்ப கிடைக்கல அப்படின்னா துக்கத்தை கொடுக்கும். இவ்வளவு நாள் நான் தோசை சாப்பிட்டுட்டே இருக்கேன், அதெல்லாம் இல்லை, இப்ப கிடைக்கல, அப்ப இப்ப கிடைக்காம போச்சேன்னு ஒரு பெரிய துக்கம் உண்டாகும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வஸ்துவை அடைஞ்சா சம்ஸ்கார துக்கம் ஆயிடும். அதே மாதிரி ஒரு வஸ்துவை போகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்திரியங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகி பரிணாமத்துல துக்கம் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது கிடைக்காம போச்சு அப்படின்னா தாப்பம் உண்டாகும், தாப்ப துக்கம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம குணவிருத்தி விரோதாச்ச. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சுகம் அனுபவிக்கணும்னா சத்துவ குணம் கொஞ்சமாவது இருக்கணும் சாமி. சத்துவ குணம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்கள்லாம் இருந்தாலும் கூட குணத்தோட விருத்தி, குணம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும்.
அப்ப மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரஜோகுணமும் தமோ குணமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த வஸ்துவோட சுகத்தை அடைய முடியாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வஸ்து இருக்கு, ஆனா குணம் வந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் குண விருத்தி விரோதம் அப்படின்னு பேரு. குணம் மாறிக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு சுகம் கிடைக்காம போகும், துக்கம் தான் கிடைக்கும். ரஜோகுணம் வந்துச்சுன்னா சஞ்சலம் உண்டாகும், தமோ குணம் வந்துச்சு அப்படின்னா துக்கம் உண்டாகும், மோகம் உண்டாகும். சத்துவகுணம் இருந்தா மட்டும்தான் சுகம் கிடைக்கும். சத்துவகுணம் எப்பவுமே ரெகுலரா இருக்குமா? இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். க்ஷிப்ர பரிணாமினி அப்படின்னு நம்ம சொல்றோம் குணங்கள். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகம், விஷய சுகம் தொடர்ந்து கிடைக்கிறதுன்றது சம்பவம் இல்லை. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, துக்கம் ஏவ சர்வம் விவேகினஹ. ஒரு விவேகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் துக்கம் தான் அப்படின்னு ஒரு விவேகி புருஷன் டிசைட் பண்றான், நினைக்கின்றான். இதான் வாஸ்தவம். புத்தா சொன்ன மாதிரிதான், சர்வம் துக்கம் துக்கம் துக்கம், சர்வம் துக்கம் சர்வம் துக்கம் சர்வம் துக்கம், சர்வம் க்ஷணிக்கம் சர்வம் க்ஷணிக்கம் சர்வம் க்ஷணிக்கம். எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கம் தான், எல்லாம் க்ஷணிக்க நேரம் தான் அப்படின்னு வந்து விவேகி வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் துக்கமா பாக்குறான். இது தத்ர, இந்த விஷயத்துல இவ்வளவு வியாக்கியானம் பண்ண இந்த விஷயத்துல எல்லாம் சுகக்கியாத்திர வித்யா. நம்ம நினைக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சுகம் தரும் சுகம் தரும் நம்ம நினைக்கிறோமே, இதுதான் அவித்யா. மூணாவது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ததா, அது போலவே நாலாவது என்னது? அனாத்ம விஷயத்துல ஆத்ம புத்தி. அனாத்மா என்னது? அனாத்மனி ஆத்ம கியாதி. அனாத்ம விஷயத்துல, அனாத்மான என்னது? ஜடம், திருஷ்யம். அந்த பார்க்கக்கூடிய திருஷ்யமா இருக்கிற அனாத்ம விஷயத்துல நம்ம என்ன பண்றோம்? ஆத்ம கியாதி அப்படின்னா நான் அப்படின்ற புத்தி நமக்கு உண்டாகுது. நான் அப்படின்னா ஆத்மா, நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஹ்யோ உபகரணேஷு சேத்தனா சேத்தனேஷு போகாதிஷ்டானேவா ஷரீரே. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளோட இந்திரியங்கள் இருக்குல்ல, கை கால் மூக்கு வாய் எல்லாம் இருக்குல்ல, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபகரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட். பேனா பென்சில் மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேத்தன அச்சேத்தனேஷு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சேத்தனத்துல சேத்தன புத்தி பார்த்துட்டோம். அச்சேத்தனேஷு சேத்தன என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஜடம். என்னுடைய கை கால் மூக்கு வாய் இந்த தேகம் எல்லாம் ஜடம். ஜடமா இருக்கிறதுல நான் என்ன சொன்னேன்? யார் நீங்க? நான் தான் ஜி, நான் தான். இந்த பாடியை தொட்டு காட்டுறோமா? நான் நான் நான். இந்த பாடி மேல நமக்கு அபிமானம் இருக்கு, ஆத்ம புத்தி இருக்கா? நான் அப்படின்னு. அப்ப அந்த ஆத்ம புத்திக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா போக அதிஷ்டானயவா ஷரீரே. இந்திரியங்கள்லயும் நான்ற புத்தி இருக்கு. இந்த போகத்துக்கு அதிஷ்டானமா இருக்கிற, ஆதாரமா இருக்கிற இந்த தேகத்திலையும் நான் என்ற புத்தி இருக்கு. நமக்கு தெரியவே மாட்டேங்கின்றது. இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா போக ஆயத்தனம், ஒரு வீடு. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளார நம்ம எப்படி இருக்கிறோமோ நம்மளே வீடு ஆயிட முடியாது இல்ல. வீடு வேற, நான் வேற. அதே மாதிரி இந்த தேகத்துல நான் வாசம் பண்றேன், தேகம் வேற நான் வேற அப்படின்னு தெரியாம இந்த தேகத்தையே நான் நினைக்கிறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கேன், பேனா வச்சிருக்கேன், இந்த ஸ்பெக்ஸ் வச்சிருக்கேன், எழுதுறதுக்கு நிறைய டேபிள்ல நிறைய வச்சிருக்கேன், செல்போன்ல இருந்து எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்றேன். ஆனா நான் என்ன பண்றேன்? இதே மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது இந்த இந்திரியங்கள் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் எல்லாம். ஆனா நான் என்ன பண்றேன்? இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். இந்திரியங்கள் எல்லாம் நான் நினைக்கிறோம், தேகத்தை நான் நினைக்கிறோம், இதுதான் அவித்யா. அதே மாதிரி புருஷ உபகரணேவா மனசி. இந்த எனக்கு புருஷனா யாரு? நான். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகரணமா இருக்கிறது எது? இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது இந்த மனசு. மனசு வந்து அந்த கரணம், அந்த கரணம் தானே சொல்றோம். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட், உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மனசு. அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா அனாத்மனி ஆத்ம கியாதிரிதி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அது அனாத்மா, மனசு ஜடம், அது பிரகிருதியிலிருந்து உண்டானது. அப்படிப்பட்ட அந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. என் மனசு சரியில்லை ஜி, நான் மனசே சரியில்லை, நானே சரியில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனசையும் நானையும் ஒன்னாக்கி வச்சிருக்கோம். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அனாத்மனி ஆத்ம கியாதிரிதி. அனாத்மால ஜடத்துல நான் அல்லாதவற்றில் நான் என்று நம்ம நினைக்கிறோமே, அதுக்கு பேர் தான் அவித்யா அப்படின்னு சொல்லியாச்சு. ததா ஏதத்து அத்திர உக்தம்.
இந்த விஷயத்தில் அது போலவே இந்த விஷயத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வியக்தம் அவ்யக்தம் வா சத்வம் ஆத்மத்வேன அபிப்ரதீத்ய தஸ்ய சம்பதம் அனுநந்ததி ஆத்ம சம்பதம் மன்வானஹ தஸ்ய வியாபதம் அனுசோச்சதி ஆத்ம வியாபதம் மன்யமானஹ ச சர்வோ அப்ரதிபுத்தஹ இதி. நல்லா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வியக்தம் அவ்யக்தம் வா, வெளிப்பட்டது இது இந்த ஸ்தூல தேகம் வெளிப்பட்டதா இருக்கா? இந்த கர்மேந்திரியங்கள்லாம் வெளில, கை காலு மூக்கு வாயெல்லாம் வெளில தெரியுதா? அப்புறம் உள்ள இருக்கிற மனசு அந்த கரணம் அவ்யக்தமா இருக்கா, வெளிப்படாம இருக்கா? இந்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வா சத்துவம் ஆத்மத்வேன பிரதீத்திய, சத்துவம்னா அந்த கரணம், அந்த கரணத்திலையும் பகிரங்கமா இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள்லையும் சூக்ஷ்மமா வெளிப்படாத ஞானேந்திரியங்கள்லையும் அந்த கரணத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? ஆத்மத்வேன பிரதீத்திய, நான் நான் நானு நமக்குள்ளார ஒரு எண்ணம் உண்டாகுது. அது தஸ்ய சம்பதம் அனுநந்ததி, இந்த கர்மேந்திரியத்துக்கும் ஞானேந்திரியத்துக்கும் அந்த கரணத்துக்கும் எது நல்லது நடக்குதோ அதெல்லாத்தையும் தனக்கு நடக்குது அப்படின்னு இவன் என்ன பண்றான்? சந்தோஷப்படுறான். ஆத்ம சம்பதம் மன்வானக, எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி நினைக்கிறேங்க. அதே மாதிரி தஸ்ய வியாபதம் அனுசோச்சதி, இந்த தேகத்துக்கும் மனசுக்கு இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஏதாவது கெட்டது நடந்துச்சு அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்? எனக்கே நடந்த மாதிரி நான் என்ன பண்றேன்? துக்கப்படுறேன். ஐயோ இப்படி ஆகி போச்சு, சுகர் அதிகமாகி போச்சுச்சு, இந்த கண்ணெல்லாம் ஒட்டி போச்சுச்சு. எப்படி இருந்துச்சு சரிங்களா? ஆரம்பிக்கும் போது போன வருஷம்லாம் இந்த கண்ணெல்லாம் ரொம்ப உப்பி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஃப்ளஷ் எல்லாம் போயிடுச்சு, வெயிட் லாஸ் ஆகி போச்சு, சுகர் அதிகமாக போச்சு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா துக்கப்படுறோம். இதுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அப்பா நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்படுறோம். அப்ப இந்த விதமா பாத்தீங்கன்னா அனுசோச்சதி ஆத்ம வியாபதம் மன்யமானக, தனக்கு நல்லது மாதிரியே அவன் நினைக்கிறான். ச சர்வோ, இது மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ரதிபுத்தக இதி, அவங்க எல்லாம் சரியா விவேகம் பண்ணி அறியாதவர்கள், அவர்கள் பாவம் அறியாதவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா விவேகம் இல்லை, விவேக கியாத்தி நமக்கு உண்டாகல. நித்தியத்தை நித்தியமா பார்க்கணும், அனித்தியத்தை அனித்தியமா பார்க்கணும், சுத்தத்தை சுத்தமா பார்க்கணும், அசுத்தத்தை அசுத்தமா பார்க்கணும், அனாத்மாவை அனாத்மாவா பார்க்கணும், ஆத்மாவை ஆத்மாவா பார்க்கணும், துக்கத்தை துக்கமா பார்க்கணும், சுகத்தை சுகமா பார்க்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் மெரிஜ் பண்ணி தப்பு தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதான் அவித்யா. ஒண்ணுக்கு மேல வேற ஒன்ன பார்த்தோம் அப்படின்னா அது அவித்யா. ஏஷா சதுஷ்பதா பவதி அவித்யா. இந்த அவித்யா எத்தனை பாதங்கள் இருக்குப்பா? ஒரு பசுமாட்டுக்கு எத்தனை பாதம் இருக்கும்? 4 பாதம், 4 கால் இருக்கா? அதே மாதிரி இந்த அவித்யாவுக்கு பாத்தீங்கன்னா சதுஷ்பதா அவித்யா, அவித்யாவுக்கு பாத்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு. மூலம் அஸ்ய கிளேஷ சந்தானஸ்ய, இந்த மூலமா இருக்கிற அவித்யா இருக்குல்ல, அவித்யா மூலம் அஸ்ய, இந்த அவித்யான்ற மூல காரணம் இருக்குல்ல, இந்த மூல காரணத்துக்கு 4 பாதங்கள் இருக்கு. 4 பாதங்கள் எது? கிளேஷ சந்தானஸ்ய. 4 கிளேஷ சந்தானத்துக்கு பாத்தீங்கன்னா என்னது? 4 பாதங்கள் இருக்கிறது. 4 பாதங்களை வச்சுக்கிட்டு இந்த அவித்யா என்ன பண்ணுது? கிளேஷ சந்தானஸ்ய, கிளேஷம்ன்ற சந்தானம், அவித்யாவோட குழந்தைங்க யாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம். 4 குழந்தைங்க அவித்யா. அது 4 பாதங்கள்ல நிக்குது. 4 பாதங்கள்ல நின்றுட்டு கர்மாசயஸ்ச ச விபாகஸ்ய இது, அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கர்மாசயம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம வாசனைகள் இருக்கு. இந்த அவித்யினால நம்ம எந்த கர்மத்தை பண்ணினாலும் அந்த கர்மம் என்ன பண்ணுது? வாசனையை கிரியேட் பண்ணிடுது. கர்மம் என்ன பண்ணும்? திரும்ப பலனையும் கொடுக்கும். கர்ம விபாக்கம்னு பேரு. அப்ப கர்ம விபாக்கம்னா கர்ம பலன். ஒரு கர்மா பண்றோம், அந்த அவித்யினால கிளேஷங்கள்னால பண்றோம், அந்த கிளேஷங்கள்னால கர்மத்தை பண்ணும்போது கர்மாசயம்ன்ற வாசனை வந்துருது. அந்த கர்மம் புண்ணிய பாப்பம்ன்ற கர்ம பலனா விபாக்கமாவும் ஆகின்றது அப்படின்னு சொல்லியாச்சு. தஸ்ய தஸ்ய தஸ்யாச்ச அமித்ர கோஷ்பதவத்,
எப்படி சுவாமி சொல்றீங்க இதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றாரு, மித்திரன் இல்லாதவனை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அகோஷ்பதம், பசுவோட பாதம் இல்லாததை எப்படி பார்ப்போமோ அது மாதிரி பார்க்கணும். புரியலையே சுவாமி? அப்படின்னா வஸ்து சத்துவம் விஜ்ஞேயம், இந்த அவித்யாவை இந்த விதமா அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறியணும்? அவித்யாவை நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவித்யாவிலிருந்து தான் க்ஷேத்திரமா இருந்துகிட்டு அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் 4 கிளேஷங்கள் உண்டாகுது. அப்ப அவித்யா வேற, மீதி இருக்கிற 4 கிளேஷங்கள் வேறன்னு சொல்லக்கூடாது. ரெண்டும் வேற வேற இல்லை. அதே மாதிரி வாசனைகளை பிரிக்கும் போது என்ன பிரிச்சோம்? பிரசுப்தி தனு விச்சின்ன உதாராக 4 வாசனையா பிரிச்சோம். அப்பவும் என்ன பண்ணிருக்கோம்? வாசனை வேற அவித்யா வேற இல்லைன்னு பார்த்துருக்கோம். அப்போ அவித்யா இஸ் ஈக்குவல் டு கிளேஷங்கள்னு சொல்லலாம், அவித்யா இஸ் ஈக்குவல் டு வாசனைகள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் வேற வேற இல்லை. அப்படின்னு இதுக்கு வஸ்து சத்துவம் விஜ்ஞேயம், அதே மாதிரி அவித்யாவை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி சுவாமி அப்படின்னா, யதா எந்த விதமாக, நாமித்ரோ மித்ர அபாவோ ந மித்ர மாத்திரம் கிந்து தத் விருத்தஹா சபத்னஹா. எப்படி அப்படின்னா, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா மித்திரன் இல்லை, ந அமித்ரோ, நாமித்ரோன்னு இருக்கு, ந அமித்ரோ, அவன் வந்து எனக்கு மித்திரன் இல்லை. மித்திரன் இல்லாதவனை என்ன பண்ணணும்? மித்திர அபாவம். மித்திர அபாவம்னா அவன் மித்திரன் இல்லை எனக்கு. அப்படி இருக்கிறவனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மித்திரன் இல்லைன்னு மட்டும் பார்க்கக்கூடாது, எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாதான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் எனக்கு விரோதி அப்படின்னு பார்க்கணுமா? கிந்து தத் விருத்தக, எனக்கு அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு இல்லை. அப்போ ஃப்ரெண்டு இல்லைன்னா விட்டுடலாமா அப்படின்னா, இல்லை இல்லை, அவன் எனக்கு விரோதமானவன். சபத்னகனா என்ன அர்த்தம்? என்னோட க்ஷத்ரு அப்படின்னு அறியறோம். அப்போ அவன் ஃப்ரெண்டு இல்லைப்பா, நமக்கு என் ஃப்ரெண்டு இல்லைப்பா அவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம்? என் ஃப்ரெண்டு மட்டும் அவன் இல்லை, ஃப்ரெண்டு இல்லை மட்டும் இல்லை, அவனுக்கு எனக்கு விரோதமா இருக்கிறவன், எனக்கு எதிரி அப்படின்னு பார்க்குறோம். ததா அது போலவே நான் ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, மண் ரோடு, அதில் பார்க்குறேன், இது வந்து அகோஷ்பதம். நான் சொல்றேன், இது வந்து பசுவோட பாதத்தடம் இல்லை, பசுவோட அச்சு இல்லை, பாத இது இல்லை அப்படின்னு, பாத சின்னம் இல்லை நான் சொல்றேன். சொன்ன மாத்திரத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, ந கோஷ்பத அபாவோ, அது வெறும் இது வந்து பசுவோட மாட்டுத்தடம் இல்லைன்றது மட்டும் இல்லை, ந கோஷ்பத மாத்திரம் கிந்து. அப்படின்னா என்ன எடுக்கணும்? தேசஏவ தாபியாம் அந்நியத்து, அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று. இது வந்து பசுவோட தடம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வேற அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுக்கணும். பசுவோட தடம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வேற தடம் இது. இவன் நண்பன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவன் எதிரி அப்படித்தானே எடுக்கிறோம். இவன் எனக்கு நண்பன் இல்லை, அப்ப என்ன அர்த்தம்? இவன் எதிரி. இது வந்து பசுவோட மாட்டு தடம் இல்லை, பசுமாட்டோட தடம் இல்லை, அப்ப என்ன அர்த்தம்? இது வேற ஏதோ ஜீவனோட பாதத்தரம் அப்படின்னு எப்படி நம்ம அறியறோமோ அதே மாதிரி அந்நியத்து வஸ்துவந்தரம் ஏவம் அவித்யா ந பிரமாணம் ந பிரமாண அபாவ. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த அவித்யாவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? வஸ்துவந்தரம் ஏவம் அவித்யா, அந்நியத்து வஸ்துவந்தரம், இது இந்த ஆத்மாக்கு அந்நியமானது. வஸ்துவந்தரம்னா என்ன அர்த்தம்? ஆத்மாக்கு அந்நியமானது அவித்யா. அந்த அவித்யா வந்து பார்த்தீங்கன்னா ந பிரமாணம் ந பிரமாண அபாவ. அது மட்டும் இல்லாம இந்த அவித்யாவை சொல்றதுக்கு வந்து பிரமாணம் இல்லை. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை இன்னும் டீட்டெயில் பண்ணுங்க சுவாமி, இன்னும் டீட்டெயில் பண்ணுங்க சுவாமி எனக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவித்யாவை பார்க்க முடியாது, இன்விசிபிள். நம்ம பார்த்துட்டோம். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் என்னது? வெளிப்பட்ட காரியங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம் சொல்றோம். வாசனைகளோட வெளிப்பாடு தான் கிளேஷங்கள். கிளேஷங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? அங்க வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் இருக்குன்னு சொல்றோம். வாசனைகள் தான் அவித்யான்னு சொல்றோம் ஒழிய எவனும் எந்த கொம்பனும் அவித்யாவை பார்க்கறல. ஏன்னா அவித்யாவை பார்க்கறதுக்கான பிரமாணம் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மள்கிட்ட எதையுமே இல்லை. சரி, ஒருவேளை அவித்யாவை அறியவே முடியாத சுவாமி, நான் பிரமாண அபாவக, பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாஸ்திரம் வச்சு அறியறோம்ல, சாஸ்திரத்தை வச்சு நம்ம அறியறோமா? ஆமா அறியறோம். தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைன்னு அறியறோமா? நான் தானே அறிஞ்சேன். தூக்கத்துல இருக்கும்போது என்ன அனுபவம் ஆச்சு? நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப நான் தானே பிரமாணம். அவித்யாவை நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? அவித்யாவையும் பிரகாசிக்கிறவன் நான்,
ஒன்னும் தெரியலன்னு யாருக்கு தெரிஞ்சது? ஒன்னும் தெரியலன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில பிரமாணம் இல்லை. ஆத்மாவை அறியறதுக்கு வெளியில பிரமாணம் இல்லை. பிரமாணமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்ல வரீங்க சுவாமி அப்படின்னா, கிந்து வித்யா வித்யா விபரீதம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வித்யான்னு சொல்லக்கூடிய ஞானத்துக்கு அவித்யா என்னது? விபரீதமானது. ஞானத்துக்கு ஒரு சப்தம் என்னது? வித்யா. அதுக்கு ஆப்போசிட் என்னது? அவித்யா. அப்ப ஞானம் அஜ்ஞானம், வித்யா அவித்யா அப்படின்னு நம்ம எடுக்கணும். அதனால ஞானாந்தரம் ஏவ அவித்யா இது, ஞானாந்தரம் அவித்யா இது. ஞானத்துக்கு வேறானது எதுவோ அது அவித்யா. தூக்கத்துல என்ன இருக்கு? நான் சுகமா தூங்குனேன், அது ஞான சுரூபம். ஒன்னும் தெரியல, அது என்னது? அஜ்ஞான சுரூபம். ஒண்ணு தெரியலன்னு என்ன அர்த்தம்? அது அஜ்ஞானம். பிரகாசத்துல எல்லாம் தெரியும், பிரகாசம், அது ஞானம். அது என்ன? இருட்டா இருக்கு, அந்த இருட்டுன்றது அவித்யா, அஜ்ஞானம். அப்ப வேற எதுவும் லட்சணம் சொல்ல முடியாது. இதை பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில இதை பத்தின டெபினிஷன் இருக்கு. இந்த வேதாந்தத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா இந்த அவித்யான்னு சொல்லக்கூடியது எது வரைக்கும் ஞானம் உண்டாகுமோ அது வரைக்கும் அது நித்தியம். எது வரைக்கும் எனக்கு ஞானம் உண்டாகுதோ, நான் அப்படின்ற தான்ல பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகுறோமோ அது வரைக்கும் அவித்யா இருக்கும். நான் அப்படின்னு எந்த க்ஷணத்தில் அறியணுமோ அந்த க்ஷணத்துல அவித்யா நாசமாகிடும். இது பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துல. அதே நேரத்துல யோக பிலாசபிலையும் சாங்கியத்திலையும் என்னன்னு கேட்டா, ரெண்டும் ஒரே பிலாசபி. இந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஆத்மாவும் நித்தியம், அவித்யான்ற அந்த பிரகிருதி மூல பிரகிருதியும் நித்தியம் சொல்லியிருக்காங்க. இப்போ இது விவகாரத்துல கரெக்ட். இப்ப ரமண பகவானுக்கு பாத்தீங்கன்னா போய் கேட்டா அவித்யானா என்னன்னு கேட்பாரு. இப்ப ரமண பகவான் முக்தர் ஆகி போயிட்டார். அப்ப அவருக்கு என்ன ஆச்சு? அவித்யா இல்லாம போச்சு. ரமணர் மாதிரி நிறைய முக்த புருஷர்கள் வந்தாங்க, போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அவித்யா என்னாச்சு? நாசம் ஆயிடுச்சு. அவங்க லிபரேஷன் ஆயிட்டாங்க. ஆனதுக்கு பிறகு இப்ப நீங்களும் நானும் இருக்கோம்ல, இப்ப நமக்கு அவித்யா பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையா? நமக்கு அவித்யா இருக்கே. அப்ப அவித்யா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி பெர்சன் இருக்கிற வரைக்கும் அவித்யா என்ன பண்ணும்? சுகதுக்க போகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அவித்யா பாத்தீங்கன்னா நித்தியமா இருக்கும். அப்போ யாரு பாத்தீங்கன்னா அவித்யாவை நாசம் பண்றாங்களோ அவங்களுக்கு அது நாசமாச்சு. தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு நாசமாச்சு, அவங்க லிபரேஷன் ஆயிட்டாங்க. ஆனா மற்றவங்களுக்கு போகத்தை கொடுக்கறதுக்காக அந்த அவித்யா இருக்கிறது நித்தியம் அப்படின்னு இந்த சாங்கிய பிலாசபியும் யோக பிலாசபியும் சொல்லுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோக பிலாசபிலையும் சாங்கிய பிலாசபிலையும் என்னன்னா அநேக ஜீவவாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அநேக ஜீவவாதம்னா ஒவ்வொரு தேகத்திலையும் ஒரு தனித்தனியான ஆத்மா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால பாத்தீங்கன்னா விவகாரத்துல அப்படிதான் நினைக்கிறோம். நீங்க வேற, நான் வேற, எல்லாம் வேற வேறன்னு நினைக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா சாங்கியமும் இந்த யோக பிலாசபியும் செய்யப்பட்டிருக்கு. அதனால நிறைய ஜீவர்கள், ஒவ்வொரு ஜீவரும் அவித்யாவை நாசம் பண்ணி அவங்க லிபரேஷன் ஆயிடுவாங்க. மற்ற ஜீவர்கள் அஜ்ஞானியா இருப்பாங்க. அவங்களுக்கு போகத்தை கொடுக்கறதுக்காக இந்த அவித்யான்னு சொல்லக்கூடிய மாயா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், மூல பிரகிருதி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவும் நித்தியம், அவித்யான்னு சொல்லக்கூடிய மாயாவும் பிரகிருதியும் கூட நித்தியம் அப்படின்னு அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க. வேதாந்தத்துல என்ன வாதம் அப்படின்னா ஏக ஜீவவாதம் அப்படின்னு பேரு வேதாந்தத்துல. சொப்பனத்தை நம்ம பார்க்கிறோம். சொப்பனத்துல பார்க்கிறவன் எத்தனை பேரு? ஒருத்தன் தான். அவன் பார்க்கிற சொப்பனத்துல எத்தனை பேர் வந்தாங்க? அநேக ஜீவர்கள் வந்தாங்க. தேச காலம் வஸ்துக்கள்லாம் அநேகம் இருந்துச்சு. இவன் வேக்கப் ஆனோனியே சொப்பனம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சா? இவன் வேக்கப் ஆகிற அந்த க்ஷணம் அந்த சொப்பனத்துல இருக்கிற ஜீவர்கள்லாம் தனியா இருக்காங்களா, இல்ல அவங்க எல்லாம் இல்லாம போயிட்டாங்களா? சொப்பனம், இவன் வேக்கப் ஆனோன்னு சொப்பனத்துல இருந்து என்னாச்சு? சொப்பனமே கலைஞ்சு போச்சு. அங்க தேசமும் இல்லை, காலமும் இல்லை, அங்க இருக்கிற ஜீவர்களும் இல்லாமல் போயிட்டாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஆத்மா தான். இந்த ஒரு ஆத்மா பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டாவா இருந்து பாக்குது. இது சொப்பனத்தை முடிச்சதுன்னா அந்த உலகம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, மிச்சம் இருக்கவே இருக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தம் சொல்லும். அப்ப வேதாந்தத்துல மாயா எது வரைக்கும் இருக்கும்? ஆத்மானுபூதி உண்டாகிற க்ஷணம் வரைக்கும் அவித்யா இருக்கும்.
ஆனா யோகத்துல நஷ்டமபி வினஷ்டம் ஏவ அப்படின்னு ஒரு அனஷ்டமேவ, நஷ்டமபி அனஷ்டமேவ அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரப்போகுது உங்களுக்கு. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி புருஷனுக்கு அது நஷ்டமானாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா மற்ற புருஷர்களுக்கு அது நஷ்டமாகாமல் அந்த அவித்யா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூத்திரமானது முடியும். 5வது சூத்திரம் முடிஞ்சு. 6வது சூத்திரம் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம். நம்ம எல்லாம் அவித்யால இருக்கா? நல்லா இருக்கா? இதுல எல்லாத்துலயும் 4 இருக்கா இல்ல ஏதாவது ஒண்ணு கம்மியா இருக்கா? ஒண்ணு கம்மியாச்சுன்னா நீங்களாம் தேவைதான். கை எடுத்து கும்பிடலாம். உங்க காலில் நான் இப்பே தூரத்துல இருந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நம்மள்ட்ட எல்லாம் இருக்கு. அனித்தியத்துல நித்தியத்தை பாக்குறோம், அசுத்தத்துல சுத்தத்தை பாக்குறோம், துக்கத்துல சுகத்தை பாக்குறோம், அனாத்மால ஆத்மாவை பாக்குறோம். அப்ப 4 சூப்பர், 100% சாமி, குறைவில்லாம இருக்கு. அவித்யாவோட பூரண அவித்யாவோட இருக்கும்.